கர்த்தர் யாரு? பெரியவர், புகழப்படத்தக்கவர். அவர் மகத்துவத்தை ஆராய முடியவே முடியாது. His greatness no one can fathom. ஆமென். இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. சங்கீதம் 145 நினைக்கிறேன். அவர் பெரியவர், பெரியவர், நல்லவர், நல்லவர், மகத்துவர், மகத்துவர் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு விடுதலை. ஆமென். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அதை சொல்லிட்டு உங்க முகங்களை பார்க்க போறேன். இயேசு. ஆமென். ஜீசஸ். இப்ப சிரிச்சிங்க பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான வெற்றியின் பாதை. ஆமென். என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல நமக்கு சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, விடுதலை உண்டு. ஆமென். சுகம் உண்டு. கர்த்தர் நல்லவர்ங்க. இந்த வசனத்தை வாசிச்சீங்களா? சாரி, 11 மணிக்கு போட்டனால நிறைய பேர் ஏர்லியா கொடுத்தாலே வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 11 மணிக்கு கொடுத்தேன். ஆனா கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறவர். ஆமென். ஏற்ற வேலையில ஏற்ற வார்த்தையை கொடுக்கிற நல்ல பிதா, நல்ல ஒரு நண்பர், உங்களுக்கு நல்ல ஒரு சகோதரன். என்ன ரோல் அவளால் எடுக்க முடியாது. நல்ல ஒரு தந்தை, நல்ல ஒரு தாய். யார் கைவிட்டாலும் நான் உனக்கு இருக்கிறேன்னு வார்த்தையால் உங்களை பலப்படுத்தி கொண்டே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அருமையான வசனம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அதுபடி செய்யலாம். போன வாரம் ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் பேசணும் இல்லையா? நம்ம ஜெபிக்க வேண்டிய 5 காரியங்கள் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? ரீகேப் பண்ணலாமா? அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். வசனத்தை கேட்டு போற ஜனங்களா இருக்க மாட்டீங்க, வசனத்தோட வாழத்தக்கதான ஜனங்களாய் மாறிடுவீங்க. வசனம்னா நீங்க தான். அவங்கள பார்த்தா இயேசுவை பிரதிபலிக்கிறாங்க. வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கிறது, ஜீவன் இருக்கு. அவங்க கூட பேசினாலே எனக்கு விடுதலை என்று நீங்க ஸ்கூல்ல வெளியே நிற்கும் போது அடுத்த பிள்ளையோட ஃப்ரெண்டோட அம்மா அறிஞ்சுக்குவாங்க. புரியுதாங்க? அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும். நம்ம லைஃப் ஸ்டைலா மாறும். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், எல்லாத்தையும் நான் வாசிக்க மாட்டேன். ஏன்னா அதுவும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வசனங்கள் தான். அதுல 33 இப்படி சொல்லுகிறது. 33, 34, அப்புறம் அந்த 41 2-3 வசனங்கள் எக்ஸ்ட்ரா வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். சரியா? எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் எங்க இருக்குன்னா பைபிளை திறந்ததும் முதல் புத்தகம். சரியா? 41ஆம் அதிகாரம் 33 வாசிக்க போறேன். 34 நான் வாசிக்கிறேன். ஆகையால் விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படின்னு யாரு சொல்றா? பார்வோனுக்கு யோசேப்பே சொல்றார். சரியா? யோசேப்பு வெறும் சொப்பனத்தை வெளிப்படுத்த மட்டும் செய்யல. இப்ப வெளிப்படுத்தினதுக்கு முன்னாடி அவர் பண்ண பிறகு ஒண்ணு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும்? உங்க ட்ரீம் நான் இன்டர்பிரேட் பண்ண மட்டும் வரல, அதை ரிவீல் பண்ண மட்டும் வரல, பட் நீங்க அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஜோசப் சொல்லி தரார். யாருக்கு? ராஜாவுக்கு. அப்ப நீங்க எல்லாம் யாருக்கு அறிவுரை சொல்ற ஜனங்கள் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? யோசேப்பு பத்தி பேசுறேன்னா நீங்க தான் அந்த யோசேப்பு. அனானியாஸ் பத்தி பேசுறேன்னா நீங்க தான் அந்த அனானியாஸ். பவுல பேசுறேன்னா நீங்க தான் அந்த பவுல். நீங்க தான் பவுல் 28ல முடிச்சாரா 29வது அதிகாரம் அதுக்குதான் சொல்றது. ஆமென். தொடர்ந்து செய்கிற ஜனங்கள். யூ ஆர் தட் ஜோசப். யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய அட்வைஸ? ராஜாவுக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கூடிய சீக்கிரம் பெரிய பெரிய ஆட்களுக்கு உங்களுடைய ஞானம் தேவைப்படுகிறது. கரங்களை தட்டுறீங்களா? அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு போன வாரம் 5 காரியங்கள், முதல்ல இதை வச்சு ஜெபி, மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் உன் வாழ்க்கையில். என்னது? தரிசனம், யுக்தி, ஸ்ட்ராட்டஜி இல்லையா? விஸ்டம், கனெக்ஷன், என்வாயன்மெண்ட். ஆமென். இத மறந்துடாதீங்க. ஜெபிச்சு முன்னங்கால் பண்ணி கண்ணை மூணு 5 பாயிண்ட் வந்து இன்னைக்கு எனக்கு என்ன, எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமா இருந்தது? ஆமென். எனக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா. சோ யோசேப்பு பார்வோன் கிட்ட சொல்றான், நீங்க இந்த ட்ரீமை நான் சொன்னது மட்டும் இல்ல, நீங்க இப்ப யார ஒருத்தரை வைக்கணும்? விவேகமும் ஞானமுள்ள ஒரு ஆளை நீங்க தேடணும் ராஜாவே அப்படின்னு யோசேப்பு சொல்றான். அது மட்டும் சொல்ல, எகிப்து தேசத்துக்கு அவனை யாரா வைக்கணும்? ஒரு அதிகாரியா. 34 இப்படி சொல்றாரு யோசேப்பு, இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராக. இப்ப என்னத்தை புகுட்டுறாரு?
அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, நீங்க ஜெபிச்ச இன்னொரு ஒரு காரியத்தை புகட்டுறாரு. ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்கிறாரு ராஜாவுக்கு. என்னது? யுக்தி, ஒரு திட்டத்தை போடுறார் யோசேப். தேவனை நம்பின பிள்ளைகளுக்கு வெக்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆனா தேவனை நம்பின பிள்ளைங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புகிறார், விவேகத்தினால் நிரப்புகிறார். இட் இஸ் விஸ்டம் அண்ட் டிஸ்கிரீஷன். அதுதான் கர்த்தருடைய செயல். அவரை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேலை மாறும். நம்ம பார்ப்போம். எழுந்து பிரகாசிப்பீர்கள். அப்படியே லீப் பண்ணி ஜம்ப் பண்ணி நான் 42க்கு வரேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சர்ப்பனியை அவனுக்கு கழுத்திலே, சரப்பனியா செயினா, கோல்ட் செயின அவர் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு தானங்க, தெண்டனிட்டு தமிழ் கிளாஸ்க்கு தான் போனோம் போல இல்லையாங்க. தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். கரங்களை தட்டுங்க. ஏன் தெரியுமா? நான் சொல்லாமலே கரங்களை தட்டுங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அடுத்த திட்டம். ஆமென். கர்த்தர் உங்களை 2ஆம் ரதத்தின் மேல் ஏத்த போகிறார். என்ன லிண்டா, நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் மெடல் தானே ஜாலி. செகண்ட் மெடல் கொடுக்குறீங்க, சில்வர் தானே கிடைக்கும், கோல்டு கிடைக்காது. செகண்ட் மெடல் என்ன சொல்லுவாங்க? சில்வர் இல்லையா? அப்புறம் பிரான்ஸ். என்ன சில்வரை கொடுக்குறீங்க நீங்க? வெள்ளிய, தங்கத்தை பத்தி பேசுவீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பேசுவீங்கன்னா 2வது ரதத்து மேல வச்சுட்டாரேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதோடைய வல்லமையும் மகத்துவத்தையும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு அதை சுதந்திரித்து தான் நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. ஆமே, விசுவாசிக்கிறீங்களா? பார்க்கலாமா? பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் ஆனாலும் நான் ராஜா. பாருமா, ஜோசப் ஜோன் வச்சுக்கலாமா? இன்னைக்கு நிறைய ஜோசப் சொல். ஜோவை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பார்வோன், நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்துல ஒருவன் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு, இது ரொம்ப முக்கியம், 45 இதுலதான் சிஷ்யத்துவம் வருகிறது. பார்வோன் அவனுக்கு ஒரு புதிய பேரை சூட்டுகிறான். அந்த பேரு சாப்னாத் பெனாயா, ஜெஃபனத் பெனாயான்னு இங்கிலீஷ்ல இருக்கும் என்கிற பேரை இட்டு அத என்ன சொல்றான்? அறிக்கை செய்ற. அத லாஸ்ட்ல நம்ம வாசிக்க போகிறோம். ஓகேயா? இப்போ 2ஆம் ரதத்துக்கு வரலாம். ஒரு ரேஸ் ஒண்ணு நடந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி. நான் சொல்றேன், பழைய ஒரு ரன்னிங் ரேஸ் சாம்பியன்ஸ், ஒலிம்பிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல, அவ்வளவு ஆராய்ச்சி நான் செய்யல. அந்த ரேஸ்ல எப்பவுமே ஒரு சாம்பியன் அவன் தான் நம்பர் 1 வருவார். சரியா? அன்னைக்கு அவர் 2வது இடம் பிடிச்சிட்டார். 2வது இடம் பிடிக்கும் போது அந்த கிரௌடுக்கே ஷாக். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இவ்வளவு நாள், நம்பர் 1. 2வது இடத்துல அவருக்கு மெடல் வருது. சில அவர் ஃபேன்ஸ் எல்லாம் சோர்ந்திருக்காங்க. பட் முதல் வாங்கினவனுக்கு கை தட்டுறதும் என்ன, அவனை இது பண்றதும் என்ன. இவர் நிக்கிறாரு, இவர் முகம் கொஞ்சம் வாடிதான் இருக்கு. ஏன்னா எப்படி இவ்வளோ நாள் ஃபர்ஸ்ட் வந்தவங்க திடீர்னு 2வதுன்னா எப்படி இருக்கும்? நின்று வாடிட்டே இருக்கும்போது ஜனங்கள் ஒரு மாதிரி கலைந்து போகும் பொழுது இந்த 2வது சாம்பியனுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. மெடல் போட்டது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா, அவர் அப்படியே இருக்கட்டும், அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னு. இது 2வது இடம் பிடிச்சவனுக்கு அவார்டு. என்ன அவார்டு கொடுத்தாங்கன்னா, அந்த காலகட்டத்துல அவருக்கு ஹியூமானிட்டேரியன் பிரிவிலேஜ் அவார்டு கொடுத்திருக்காங்க. மனிதாபிமானத்தின் ஒரு விருது அவருக்கு அழைக்கப்பட்டது, கனத்துக்குரிய விருது. அப்போ யாருக்கும் புரியல எதுக்கு இவருக்கு. அப்புறம் தான் அந்த கோச் யாரோ சொல்றாங்க, இவர் நேத்து ரிஹர்சல் என்ன நடந்திருக்குன்னா, அந்த வாரம் ஃபுல்லா ரிஹர்சல்ஸ் போவோம் இல்லையா, அதுல இவர் ஓடி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. ஓடிட்டே இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல ஓடின ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். விழும் பொழுது அவரை தூக்க போய் இவர் விழுந்து இவர் கால் என்ன இருக்குது, மைல்டு சொல்லக்கூடாது, பிராக்சர் கூட சொல்லலாம், ஹேர்லைன் மாதிரி. ஆனாலும் அவர் விட்டு கொடுக்காமல் என்ன பண்ணி இருக்கிறார், அவனை தூக்கி விட்டுட்டு அவன் ஓடிட்டான். பட் இவர் இந்த போட்டியில இருந்து நான் நிறுத்திடக்கூடாது, அடுத்த நாள் நான் கண்டிப்பா மெயின் மேட்ச்ல நான் என்ன பண்ணணும், ரேஸ்ல நான் கலந்துக்கணும்னு சொல்லி
அவர் கலந்து 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? எல்லாரும் கை தட்டுறாங்க, இது பண்றாங்க. எப்படி இவருக்கு இதை சொன்னதும் பயங்கரமா கை தட்டுறாங்க. சரியா? சில நேரம் நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ்னோடனே அது நம்மளோட சுப்பீரியாரிட்டியை தான் காமிக்கும், மேலாண்மையை தான் காமிக்கும். ஆனா 2வது பரிசுக்கு எப்பவுமே ஒரு மகத்துவம் இருக்கிறது. நிறைய பேருக்கு அவருடைய கடினமான வாழ்க்கை என்ன, அந்த அவர் போன பாதை யாருமே பார்க்கல. கை தட்டினவங்க எல்லாம் அவருடைய குளோரிய பாக்குறாங்க. ஓ, இப்படி எல்லாம் மனுஷன் செஞ்ச. ஆனா அவரோட ஸ்டோரி இப்பதான் அவங்களுக்கு தெரியுது என்ன ஆயிருக்குது. தான் உடஞ்ச காலோட அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஓடி இருக்கிறார். So only glory is seen, அவரோட ஸ்டோரி இஸ் unseen. இன்னைக்கு நம்மளும் நிறைய நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், நம்ம கடினமான பாதைகள் யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் உங்களை உருவாக்கி உங்களை படைத்த ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அதனாலதான் எவ்வளவு கடினமான பாதையா இருந்தாலும் கர்த்தர் அதை கனத்துக்குரிய பாதையாய் மாற்றுகிறார். ஆமென். அவனுக்கே தெரியாது இப்படி ஒரு அவார்டு அவனுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அவனுடைய 2வது இருப்புல 2வது இடத்துலதான் அவனுக்கு கனமே கிடைச்சிருக்கு. எதனால கனம் தெரியுமா? அவன் அங்க ஒரு சர்வ் பண்ணியிருக்கிறான். என்னது? ஒரு சேவையை செய்திருக்கிறான். புரியுதாங்க? இன்னைக்கு முதல் பிரைஸுக்கு வேணா சுப்பீரியாரிட்டி வின் பண்ணும். ஆனா 2வது இடத்துலதான் வாழ்க்கை பிரச்சனையோட தீர்வே அடங்கி இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு தயவு செய்து நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், என் வாழ்க்கையில இந்த இடத்துல இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. உங்களை படைத்த ஆண்டவருக்கு, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு இருக்கிற இருப்பை கனத்துக்குரியதாகவும் தகுதி உள்ளதாகவும் மாற்றத்தக்கதான வல்லமை கர்த்தருக்கு இருக்கு. ஆமென். நிறைய பேர் அப்படிதானே, என்னையா இது, நான் கடந்து வந்த பாதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரிய போகுது. சோ அடுத்தவங்க திடீர்னு வாழ்க்கையில முன்னேறாங்க, நல்லா வந்துட்டாங்கன்னா இனிமேவாது அவங்கள பத்தி என்ன பண்ணக்கூடாது, வாய அப்படி திறந்து அவங்களோட இடத்த ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அவங்க கடினமான பாதையில போனதையும் நீங்க என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அதனால கவனமா இருங்க. யாரை குறித்து நான் நாவை நகற்றேன், சொல்லற்றேன் என் நாவை. அது 10 கமாண்ட்மெண்ட்ல கர்த்தர் சொல்ற, do not covet. அடுத்தவங்களோட பொருளை ஆசைப்படாத, இச்சைப்படாதே. அப்படி என்றால் அவனோட வெற்றியை நீ ஆசைப்பட்டனா அவன் போன கடினமான பாதை உனக்கு தெரியாது. அது கர்த்தர் தான் அறிந்திருக்கிறான். கேட்டீங்கன்னா அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை அறியாமலே எத்தனை தடவை நம்ம கடினமான பாதையில போயிருக்கோம். ஏன் தெரியுமா? இப்போ அந்த ரகசியம் புரியுதா? நம்ம அறியாமலே என்ன பண்ணிருக்கோம் அவங்கள பத்தி, அவங்க வெற்றியின் வாழ்க்கையை, அவங்க குளோரிய பார்த்து நீங்க என்ன பண்ண, ஏன்னா குளோரிய மட்டும் தான் நீங்க பார்த்திருக்கிறீங்க. அவர் போன வழி, அவர் போன பிராக்சர், அதுலயும் அவர் ஓடி 2வது இடத்துக்கு வரைக்கும் போன கடினமான பாதையை நீங்க அனுபவிக்கல. சும்மாலாம் கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாரு, வைக்க போறது கிடையாது. ஆமென். கர்த்தர் தகுதி இல்லாதவரையும் தகுதிப்படுத்துகிறவர் தான் நம் கர்த்தர். இந்த காலையில கர்த்தர் தகுதிப்படுத்தனே உங்க மத்தியில இங்க இருக்கிறார். கண்களை மூடு, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு என் இடம் என்னவா இருந்தாலும், அது நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்களோ இங்க இருந்தாலும், கண்களை மூடி கர்த்தர் இன்னைக்கு நான் 2ஆம் இருக்கையில தான் இருக்கிறேன். I'm in the second position. இந்த உலகம் அது ineffective பார்க்கும், inadequate பார்க்கும், அது ஒரு வெற்றியா பார்க்காது, ஒரு பலமா பார்க்காது. ஆனால் என் தேவன் இருக்கிற இருப்பை மாத்துகிற தேவன், அந்த இருக்கிற இடத்தை தகுதியாய் மாத்துகிற தேவன் இந்த காலை வேளையில இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. அது அப்படியே ஆகட்டும். ஆமென் சொல்லலாமா? சோ யோசேப்பு அப்படிதாங்க. இதுதான் யோசேப்போட வாழ்க்கை. பாவம். அவன் யோசேப்ப சொன்னா சந்திக்க கூடாத விஷயங்களை சந்தித்தான் வாழ்க்கையில். சின்ன பையன், ஒரு கனவு வந்தது, சாதாரணமா சொன்னது, அதெல்லாம் போவேன் அவ்வளவு டீட்டெயிலா. கடைசியில அந்த கனவால அவன் வாழ்க்கையே திருப்பி போட்டுட்டு, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்த, ஓஹோ ஆஹா. ஆனா அதோட பாதையை பாத்தீங்களா? ஆனா கர்த்தருக்கு தெரியும், to change your bad story to a great glory. ஆமென். மாத்துவார். ஆனா அவருக்காக காத்திருக்கும் போது அது ஒரு வல்லமை இல்லையா? ஒருபோதும் நம்ம அசைக்கப்படுவதே இல்லை. சோ அவ சந்திக்க கூடாது. சந்திச்சா என்னெல்லாம்? போத்திப்பார் என்ன சொன்னா?
கற்பழிப்பு மாதிரி சொல்லிட்டா இல்லையா, ஒரு ரேபிஸ்ட் மாதிரி. இன்கார்சரேஷன் சொல்லுவாங்க, இடம் மாற்றம். தன் சகோதரர் குடும்பத்தினால் என்ன பண்ணியிருக்கிறான், இடம் மாற்றப்பட்டான், சிறையடிக்கப்பட்டான். அதுக்கப்புறம் he was displaced, அதுதான் இடம் மாற்றப்பட்டது. இந்த மூன்றத்தையும் இந்த சின்ன வயசுல அவன் சந்திச்சிருக்கான். பயங்கரமான விஷயங்க அது மூணுமே. நான் சொன்னது உங்களுக்கு ஏதோ சாதாரணமா இருக்கு. இடம் மாறுற மாதிரி ஒரு உங்களை கடத்தி வேற எங்கேயோ கூட்டு போய் விடுறது பாருங்க, உங்களை அபேண்டன் பண்ற மாதிரி ஒரு வேதனை. ஒருத்தவங்க சொல்லால செயலால பண்ணாலே தாங்க மாட்டீங்க. லிட்ரலா அவங்கள பிடிச்சி ஒருத்தன் எங்கேயோ வித்துட்டானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் யோசேப். he was displaced, he was prison, and அவனுக்கு ரேபிஸ்ட்னு ஒரு பேர் வேற. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்தை கர்த்தர் எப்படி தகுதியாய் மாற்ற முடியும்? ஒரு பிரிசனர் அவன், முடியவே முடியாது. ஆனாலும் அவனுடைய கடினமான பாதை ஒன்று மட்டும்தான் அவனை வெற்றியின் பாதையில நிக்க வைத்திருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் என்ன அறிந்திருக்கணும்னா, உங்களோட டிகிரியோ, உங்களோட ஒர்க்கோ, உங்களோட ஃபேமிலியோ, உங்களோட ஊழியமோ, உங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களை இந்த பாதைக்கு, இந்த நிலைமைக்கு கொண்டு வரல. உன் கடினமான பாதை தான் கர்த்தர் அதை மாற்றி உன்னை வெற்றியின் தகுதியின் பாதையை மாற்றி இங்க அமர வைத்திருக்கிறான். இப்போ சொல்லுங்க, ஆராதிக்காம இவரை இருக்க முடியுமா? உன் பழைய வாழ்க்கை யோசிச்சா இருக்க முடியுமா? இல்ல இல்ல, அது ஒவ்வொரு நாள் அலாம் கிளாக் மாதிரி அடிக்கணும். எப்படிலாம் நான் இருந்தேன், என்னதான் படிச்சு என்னதான் உத்தியோகம் செஞ்சேன், அது என்னை மேன்மைப்படுத்தல. என் கடினமான பாதை தான் என் நல்வழியை கற்றுக் கொடுத்தது. ஆமே. இன்னைக்கு அந்த ஸ்டெப் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இந்த ஹைட் இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு, ஒவ்வொரு வழி, ஒவ்வொரு படிக்கல்லும் என்ன, எனக்கு வெற்றியின் கல். அது வெற்றியின் அந்த சிகரத்துல நிக்கிறதுக்கு ஒவ்வொரு படியும் என்னது, வழியை கத்து கொடுக்குது. அந்த வழியை கர்த்தர் வலிமையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆமென். சோ இதுதாங்க யோசேப்பு வாழ்க்கையில். ஆனா இதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதே 41ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு பின்புன்னு இருக்கும். 2 years later. அதுல பாருங்க, 2 வருஷம் சென்ற பின். முதல் இது வரைக்கும் யோசேப்பு என்ன ஆயிடுச்சாரு, ஒரு பக்கத்துல மறந்துட்டார். எப்போ யோசேப்பை பத்தி ஞாபகம் வருது, ராஜாவுக்கு கனவு வருது. இந்த 2 வருஷம் பிறகு யோசேப்போட வாழ்க்கையே மாறப்போகுது. ஆமே. In 2 years Joseph's life is going to be transformed. ஒரு பெரிய டிரான்சிஷனே நடக்க போகுது. போதும்னு இருந்த அந்த 2 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் வந்தனால பாருங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் மறந்து உங்களை நெக்லெக்ட் பண்ணாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு இன்னைக்கு காலையில நினைவூட்டுகிறார். ஆமேன். அவங்கள மறக்கடிக்க செய்து எங்கெல்லாம் அடைப்பை வைத்தாரோ, ஆசீர்வாதத்தின் அடைப்பு, சுகத்தின் அடைப்பு, விடுதலை அடைப்பு, இன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். ஆமேன். 2 வருடங்களுக்கு பின்பு பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது அப்படியே ஸ்கிப் பண்ணி 9க்கு வந்தீங்கன்னா, அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவில் வந்தது. சொப்பனம் வந்துச்சு. இப்ப பாத்தீங்களா, எந்த சொப்பனம் யோசேப்ப இவ்வளோ கடுமையான பாதைக்குள்ள கொண்டு போனதோ, இன்னொரு சொப்பனம் அவனை அதே இடத்துல இருந்து உயர்த்தியது. ஆமென். நம்ம நினைப்போம், என்னடா பஞ்ச காலம் அந்த காலம்னு. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாத்துகிற தேவன். அதேதான் வசனத்துல சொல்லுது, எதெல்லாம் தீமை என்று எனக்கு சத்ரு எண்ணினானோ கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். ஆமென். அதுதாங்க கர்த்தரின் செயல். அப்போ ட்ரீம் வருது. உங்களுக்கு தெரியும் என்ன ட்ரீம்னு. சொல்லணுமா வேணாமா? சொல்லுவாங்களா? வேண்டாம், சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும். என்னங்க 7? அப்ப சொல்லுங்க நீங்களே. 7 என்ன ட்ரீம் கண்டாரு பார்வோன்? எப்படி வேணாம் நீங்க சொப்பனம்? 7 நல்ல கொழுன்னு ஒரு மாடு, 7 மாடுகள். அடுத்த 7 மாடுகள் எப்படி இருந்தது? லட்சணம் இல்லாம, it was ugly and gaunt. என்ன ஆச்சு? இந்த 7 அவலட்சணமா இருந்த, அசிங்கமா இருந்த மாடுங்க நல்லா இருக்க மாடுகளை தின்னு போட்டுருச்சு. அடுத்தது சொல்லுங்க, அடுத்த 2வது கனவு என்ன? நெற்கதிர்களா? அது என்னது? நல்ல செழிப்பாய், நல்ல ஒரே ஸ்டாக்ல வளர ஹெல்த்தி குட் கிரெயின் என்ன பண்ணுது?
அங்க படர்ந்து இருக்குது ஒரே ஸ்டாக்ல. அதே மாதிரி இன்னொரு 7 அந்த கதிர் எப்படி இருந்தது? தீஞ்சு போய் அது வேஸ்ட் ஸ்ப்ரவுட் ஆகி அது ஒண்ணுமே இல்லை. அது இட் வாஸ் ஸ்காட்ச்டுன்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? கீழ் காட்சினாலும் தீந்து தீய என்ன வார்த்தைகளோ 7 கதிர்கள் முளைத்தது. இந்த சாதாரணமான பயங்கரமான கதிர்கள் என்ன பண்ணிருக்கு? நல்லா இருக்க கதிர்களை விழுங்கிருச்சான். இப்படி ஒரு கனவு வந்ததும் பார்வோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இதுன்னு. ஆனா அவன் கலக்கம் அடைஞ்சிட்டான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு கனவு வந்தா எங்க சைக்காலஜில சொல்லுவாங்க, உங்க நிறைய தாட்ஸ், நீங்க நிறைய யோசிக்கிறீங்கல்ல, அது பல வருஷம் கழிச்சு எல்லாமே அதுவா ஒரு மூவி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்க எதுவும் நினைக்க கூடாது எல்லாமே எனக்கு கர்த்தர் தரிசனம். நீங்க யோசிச்சதுதான் என்ன வரும்? யோசிச்சதுதான் ட்ரீம் வந்து அவ்வளோ என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர், பயங்கரமான ட்ரீம்னா ஏதோ ஒரு பாலா போன நாள் அதை உட்காந்து யோசிச்சிருக்கிறேன். சரியா? ரொம்பலாம் ஓவரா ஸ்பிரிச்சுவலி நான் பயங்கரமான செயின்ட்டுன்னு இருக்கிற கனவு சொப்பனத்தெல்லாம் தரிசனமா மாத்தக்கூடாது. கர்த்தர்கிட்ட இருந்து வருதான் தரிசனம். ஆனா ஒரே கனவு ஒரே மாதிரி வித்தியாசமா 2 முறைக்கு மேல வந்தா அது கர்த்தர்கிட்ட இருந்து வருகிறது. ஆமென். அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த ட்ரீம் என்ன பண்ணும்? சும்மா விடாது. நல்ல ட்ரீம்னா நல்லா அன்னைக்கு காலையில சிரிச்சுட்டு மறந்துடுவீங்க. ஆனா சில ட்ரீம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும், தூங்க விடாது, நார்மலா வேலையை செய்ய விடாது. உடனே இவன் போட்டு மிரட்டி அந்த பானை பாத்திரக்காரன் வரான். அவனும் எங்க போயிட்டான்? 2 வருஷம் முன்னாடி அவர் ஏதோ பண்ணி ஜெயிலுக்கு போனார் இல்லையா? அவர் சொல்ல, எனக்கு இப்பதான் நினைவுக்கு வருது, நாங்க அங்க என்னது வெரி குட்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தை கேட்கலாம். இப்போ அந்த என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொன்னு கண்ணு ரொம்ப தெரியும் பாருங்க. இதை வச்சுலாம் என்னால பேச முடியாது, வேதத்தை வச்சுதான் நம்ம பேச முடியும் இல்லையா? திருப்பி அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க என்ன ஆனா ஆயிட்டு போட்டோம் இல்லையா? இந்த லைவ் என்ன ஆகுதுன்னு எனக்கு லைவ் போயிட்டு இருக்கா? ஸோ சாரி, லைவ்ல இருக்கிறவங்களும் கரண்ட் வந்திருக்குது. கர்த்தர் ஏதோ ஒண்ணு சொல்ல விரும்புறாருன்னு நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு கேவலமா மெயின்டெனன்ஸ் நடந்திருக்குது. சரியா? நம்ம எப்பவுமே எல்லாத்துக்குமே போட்டுறக்கூடாது. ஆண்டவரை ப்ரெஷர் பண்றத முதல்ல நம்ம நிறுத்திடணும். எனக்கு பிடிக்காது. இப்போ சிஸ்டர் விக்டோரியா எங்க அவங்க காணோம், எனக்கு பிபி, நடக்க முடியல. கரெக்ட், பட் டிசிப்ளின் முக்கியம். நான் இப்போ கூட அவங்களை சொன்னேன், வாக்கிங் போங்க, ஏதாவது பண்ணுங்க. நான் அவரை உலுக்கி எடுத்தேன் இல்லையா? அவர் சாக்லேட் தொடங்கும்போது என்ன பண்ணிடுறது, வடக்குன்னு புடுங்கி ஒரே இது குங்ஃபூ மாதிரி தான் இருந்தது, புடுங்கிட்டு ஓடிடுவேன். இன்னொன்னு இதுல என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு பாஸ்டர் பேசினார்ல, அவருக்கு தான் சுகர் லேசா அப்படி காமிச்சுது. ஆனா எனக்கு இல்லாமலே நான் என்ன பண்ணேன், சுகரை விட்டேன். ஏன்னா அது ஒரு டிசிப்ளின் பண்ணணும். ஸோ சில காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறது ஒழுக்கத்தையும் ஆர்டரையும் சொல்லி கொடுக்கிறது. அந்த மாதிரிதான் சொப்பனங்களும். அப்போ இந்த பானை பாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பதான் யார கொண்டு வராரு? யோசேப்ப ராஜா முன்னாடி கொண்டு வந்ததும் யோசேப் என்ன சொல்லுகிறார்? இன்னைக்கு ராஜாவே இவ்வளோ ஒரு கனவுக்கு அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்து, கேக்குதுதானே? நம்ம சபையில தாங்க என்ன நம்ம வாங்கினாலும் இந்த மீடியாவும் சவுண்ட்ஸுக்கும் என்னதான் போராட்டமோ தெரியல. இயேசுவின் நாமத்துல இன்னில இருந்து இந்த சவுண்ட்ஸ் மீடியா எல்லாம் நேர்த்தியாய் நடக்க வேண்டும். ஆமேன் சொல்லிருங்க. இதுக்கெல்லாம் தான் நம்ம ஆமேன் சொல்லணும். நேர்த்தியாக, எந்த மாதிரி இந்த இடையூறு இல்லாமல் வார்த்தை போய்கொண்டே இருக்கணும். பிசாசுக்கு பாயிண்ட தொட முடியாதுல்ல, ரகசியத்துக்கு இன்னும் எட்டல, அதுக்குள்ள தடைகளை கொண்டு வருவான். அப்ப யோசேப் சொல்றான், ராஜா இந்த 7 வருஷமும் இந்த மத்த 7 வருஷம் கண்டீங்கல்ல, அது நல்ல செழிப்புள்ள ஃபர்ஸ்ட் 7 வருஷம், அடுத்தது பஞ்சத்தின் 7 வருஷம். சோ இப்போ செழிப்பா இருக்கிற நேரத்துல தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஹெச்ஓடிய வைங்கன்றான். அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வைங்க ராஜா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றான். சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி
இவன் ரெவலேஷன் இன்டர்பிரேஷன் மட்டும் சொல்ல, கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில உங்களை அழைத்தது ஞானமும் விவேகம் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு யுக்தியை கொடுத்திருக்கிறார். ஒரு தீர்வின் இடத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இவங்க இந்த சிஸ்டர் கிட்ட போனா எனக்கு என் வாழ்க்கையில ஒரு தீர்வு கிடைக்கும், எனக்கு முதல் பிளேஸ் வேணா சுப்பீரியாரிட்டி கிடைக்கலாம், ஆனா என் இரண்டாவது இடம் தான் எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். இந்த தேசத்தின் தீர்வே கர்த்தர் உங்க கரத்துல இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவருங்க. அதனால எப்பவுமே யோசிச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இல்ல இந்த ட்ரீமை வச்சுட்டு அது இன்டர்பிரேட் பண்ண ஜோசப் எப்படி சொல்லிருக்கலாம், விசுவாசமா இருங்க கர்த்தர் உங்களுக்கு செய்வாருன்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? 1/5 ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறாங்க. விசுவாசம் தேவனை என்ன பண்ண வேண்டும்? விசுவாசம் இல்லாம நீ தேவனை பிரியப்படுத்த முடியும். அப்ப விசுவாச தேவனை பிரியதானே படுத்தணும், தேவனை பிரஷர் பண்ணக்கூடாது. நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம், நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியும் போட மாட்டோம், நம்ம எந்த ப்ளூ பிரிண்டும் போட மாட்டோம். ஆனா ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, அற்புதத்துக்கு மேல அற்புதத்தை செய்யுங்க. இன்னும் பில்ட் பண்ணி அற்புதம் 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 வாயே வேணும், அது பூதம் மாதிரி ஆயிடுது. You are not here to pressurize God. Faith என்பது கர்த்தரை pressurize பண்றது இல்ல, கர்த்தருடைய சித்தத்துக்கு அட்ஜஸ்ட் பண்றது. ஆமென். Faith it is not against God's will. கர்த்தருடைய, நான் போன வாரமே இது உங்களுக்கு சொன்னேன், அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு விசுவாசத்தை பாவிக்க கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எதுக்கு யூஸ் பண்ணணும்? அவருடைய சித்தத்துக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். அப்பனா உங்க விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். அதை பிரஷர் பண்ணவே வைக்காது. இது எனக்கு கர்த்தர் எனக்கு செய்யறதுக்கு அவருக்கு எல்லா வல்லமே எல்லா தகுதியும் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுல என்ன பண்ணீங்க? சேமிச்சீங்களா? இருந்த நல்ல நாட்களை சேமித்தீர்களா? அதுதானே கர்த்தர் கேட்பார். அவரே சொல்லி கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு நீதிமொழிகள். இயேசுவே பூமிக்கு வரும்போது அவர் சேவிங் பத்தி எவ்வளவு, அவரே ஒரு சேவியருங்க. எதுக்கு இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்றாங்க? He saves people. ஏன்னா கர்த்தர் சர்ப்ளஸ்ல ஆசீர்வதிக்கிறவருக்கு மட்டும் இல்ல, இல்லாத நேரத்திலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்படி என்றால் இனி காலையில கர்த்தர் சொல்றார், யூ ஷுட் சேவ் இன் தி சர்ப்ளஸ். என்ன பண்ணும்? சர்ப்ளஸ்ல நீங்க சேவ் பண்ணாதான் ஷார்டேஜ்ல நீங்க சர்வைவ் பண்ண முடியும்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் தமிழ்ல எப்படி சொல்லலாம்? நீ நல்ல என்ன சொல்ற, மிகுதியான காலத்தில் நீ சேமித்து வைத்தால்தான் பஞ்ச காலத்தில் நீ என்ன பண்ண முடியும்? உயிர் வாழவே முடியும். இன்னைக்கு அந்த ரட்சகர் தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். சேவ் இன் யுவர் சர்ப்ளஸ். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, when God gives you surplus, save பண்ணுங்க. ஒரு மிகுதியை கர்த்தர் கொடுக்கும் போது learn to save it. அப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அந்த ஷார்டேஜ்ல கூட உங்க குடும்பம் மட்டும் வத்தலையில செழித்து ஓங்க வைப்பார்க்காங்க. அதுக்காக கர்த்தருடைய கரம்லாம் ஒன்னும் இருக்காது, அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே அவர் தாங்க உங்களுக்கு. ஆமென். எப்படி சேவ் பண்ணோம் பொருளை கொடுக்கிறவரே அவர் தான். ஜஸ்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கு டேஞ்சிபிள் திங்ஸ், பொருளை மட்டும் பேச வரல. உங்களுடைய அபிஷேகத்தை கர்த்தர் அப்படியாய் மாற்ற போகிறார், அதை வர்த்திக்க பண்ண போகிறார். He is going to multiply your anointing. புரியுதாங்க? ஜஸ்ட் பொருள் பொருள் பொருள், அதுக்கு நான் வரவே இல்லை. ஏன்னா இந்த பஞ்ச காலம் இதெல்லாம் பேசினா மைண்டுக்கு டக்குன்னு அடிக்கிறது பணம் தான். இந்த பணத்தை தூக்கி அந்த பேப்பர் மாதிரி ஒண்ணு இருக்கே, அது தூக்கி அந்த பேப்பர் புக்குள்ளே வைங்க, கர்த்தருக்காக எழுந்து நில்லுங்க. அந்த பேப்பர் எல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். He will multiply. அது எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா ஞானம் இருக்க வேண்டும். சரியாங்க? ஞானம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் இருக்கிற ஞானத்தை கேளுப்பா, கேளு, நான் நிறையவே உனக்கு தரேன், ஏராளமா தரேன், கேளு. அவ்வளவுதான் கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 11 வாசிச்சீங்கன்னா அது ஃபுல்லாவே விசுவாசம் தான். விசுவாசம் என்பது ஞானத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ்வளவு நம்ம ஞானத்தை தான் பார்த்தோம் போன வாரமும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசுவாசம் செய்ய போகிற 3 காரியங்கள். விசுவாசம் தான் அஸ்திபாரம். புரியுதாங்க? ஒரு ஞானம் வீடு கட்டுது என்றால் அந்த அஸ்திபார ஃபவுண்டேஷன் என்னது? விசுவாசம். இன்னும் சொல்ல போனா விசுவாசம் தான் விதை, ஞானம் தான் அந்த கனி. இன்னைக்கு அந்த கர்த்தர் விசுவாசத்தினால் நீ 3 காரியங்களை நீ செய்யலாம் என்று சொல்றார். ஏன்னா அதே எபிரேயர் 11, 3, 6 எல்லாம் வாசிச்சீங்கன்னா
விசுவாசத்தை வைத்திருக்கிறவன் தான் என்ன அறிந்திருக்கிறான் என்றால், வார்த்தையால் இந்த பூமி என்ன பண்ணியிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, நம்ம உணர்ச்சியால் செய்வதில்ல, உணர்ந்து செய்ய கத்து கொடுத்துட்டு இருக்கிறார். அப்படி என்றால் விசுவாசம் எதனால் வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எதுல வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறது. இப்ப புரியுதா? விசுவாசம்ன்றது டக்குன்னு மேஜிக்கா உங்க மைண்ட்ல வந்து, இன்னைக்கு எனக்கு சோறே இல்லைனாலும் எனக்கு கர்த்தர் செய்வார்னா செய்வார். அவரு எல்லாமே செய்வார், ஒன்னும் இல்லாததை கூட உருவாக்குவார். ஆனா சில நேரம் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் என்றால் அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அந்த ஞானம் தான் உங்க விசுவாசத்தை பலப்படுத்த போகுது. Faith is not magic word யூஸ் பண்ணாதீங்க. Faith is full of wisdom. புரிஞ்சுதா? சிம்பிளா, விசுவாசம் என்பது முழுக்க முழுக்க தேவனின் ஞானம். அவர் வார்த்தையால் கட்டப்பட்டதுதான் விசுவாசம். அது மேஜிக் வேர்டு இல்லை. நான் எதுக்குனாலும் யூஸ் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு செய்வாரு. தூங்காதீங்க, பார்க்கலாம். 2 பேர் எழும்பிருங்க, தூங்காதீங்க. சைக்காலஜில ஒண்ணு இருக்கு, உணர்ச்சியில சிந்திக்கிறது, உணர்ந்து சிந்திக்கிறது. சரியாங்க? அப்படின்னா ரியாக்டிவா நான் ஒண்ணு யோசிப்பேன், ரிஃப்ளெக்டிவா யோசிப்பேன். உணர்ச்சியில சிந்திக்கிறவன் டக்குன்னு சிந்திச்சிருவான், டக்குன்னு ரியாக்ட் பண்ண. நம்ம டக்குன்னு கோவப்படுறோம் பாத்தீங்களா? ஒருத்தர் உங்களை ஒரு குறை சொல்லிடக்கூடாது, உடனே என்ன பண்றது, ஏய் நீ யார் என்னை பத்தி சொல்ல, அது துடிக்கும் பாருங்க. அத நீங்க மட்டும் கொட்டிடலன்னு வைங்களேன், அந்த துடிக்கும். ஆனா இந்த உணர்ந்து சொல்லுது, உணர்ச்சியும் ஒரே மாதிரி இருக்கும், உணர்ந்து ஒரே வார்த்தை தான், 2 எழுத்து தான் மாறுது, 2 லெட்டர் தான் மாறுது. ஆனா உணர்ந்து என்ன தெரியுமா சொல்லுது? இரு உட்காரு, பின்னாடி அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு இப்ப சுத்தி பாரு, எல்லா சைடும் யோசி. இப்ப எது சமாதானத்துக்கும் நோக்கத்துக்கு, ஆண்டவர் நோக்கத்திற்கும் அந்த முடிவை நீ எடுன்னு சொல்லி கொடுக்கறதுதான் கர்த்தருடைய ஞானம். அதுதான் உணர்ந்து செயல்படுகிறது. விசுவாசம் அதை கற்றுக் கொடுக்கும். இப்போ 3 காரியங்கள் விசுவாசம் செய்ய போகுது, பார்க்கலாமா? முடிஞ்ச 20 நிமிஷத்துல கூட நான் முடிச்சிடுறேன் இன்னைக்கு. ஓகேங்க? விசுவாசம் என்ன தெரியுமா செய்யும்? முதல்ல எழுதிக்கோங்க. விசுவாசம் ஞானத்துடன் திட்டமிடும். விசுவாசம் ஞானத்துடன் திட்டமிடும். யாருமே விசுவாசத்தையும் ஞானத்தையும் சில நேரம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. விசுவாசம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னா நீ பிரயாசப்படு அந்த மகிமையை காண. நீ எதுவுமே பண்ணாம மகிமை எப்படிமா காண முடியும்? ஞானம் எங்கம்மா போச்சு? இன்னைக்கு எபிரேயர் 11 வாசிச்சீங்க, திருப்பி போய் வாசிங்க. எபிரேயர் 11:6 நினைக்கிறேன். நோவா விசுவாசத்தினால் காணாதவர்களை என்ன பண்ணா? கட்டினார். ஆனா அவருக்கு ப்ளூ பிரிண்ட் வந்ததா இல்லையா? இயேசுக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து வந்தனாலதான் அவர் அது கட்டுகிறார். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணுங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா இருக்கணும் லைஃப்ல. இது போன வாரம் மாதிரி 5 பாயிண்ட் அழகா ஸ்மூத்தா போற மெசேஜ் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தை ஆழமாய் போகும், சிலது ஷாலோவா இருக்கும். நீங்க தான் அதை எழுதிக்கணும், அதை அபியாசிக்க வேண்டும். புரியுதா? எனக்கு இந்த நாய்களுக்கு 3 கமாண்ட் சொல்லி கொடுப்பாங்க இந்த உலகத்துல. பாத்துருக்கிறீங்களா? நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இல்ல போலீஸ் டாக்ஸ்க்கு சொல்லு, அவங்களும் வளர்ப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? சிட், ஸ்டாப், டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரு, நிறுத்து, கீழே படு. இது 3 சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல நம்ம கவனமா இருக்கணும். இன்னைக்கு சத்ரு கூட நம்மள எப்படி தெரியுமா வச்சிருக்கிறான்? கமாண்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணி வச்சிருக்கான்? உட்காரு, நீ நிறுத்து, நீ கீழே கடை. புரியுதாங்க? கர்த்தர் உங்களை பழுகி பெருக படைத்திருக்கிறார். உங்களை உட்கார வைக்கிற இடத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை படைக்கல. ஆமென். எனக்கு எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், கர்த்தர் ஞானத்தை பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். நான் பரியாசக்காரர்களின் இருக்கையில நான் என்ன பண்ணக்கூடாது? உட்கார கூடாது. இதுதான் ஞானம். அதே மாதிரி இவ்வளவு நாள் இல்ல போதும் நீ செஞ்சது, இதுக்கு மேல செய்யாத, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்ற ஒரு அசுத்த காரியங்கள் தான் நம்மளை, நம் குடும்பங்களை, நம் ஊழியங்களை முடங்கடித்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு மேல நீ போவாத, ஸ்டாப் ஹியர், நிறுத்து 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 என்ற ஆவி நம்மளை சுற்றி இருக்கு. எத்தனையோ பேர் அது தனிப்பட்ட விதத்துல நீங்க உணர்ந்திருக்கலாம். அதே மாதிரி கீழே கடை. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பிசாசுக்கு தள்ளி விடுறது மட்டும் வேலை இல்லை, அதான் வேலை இல்லை. விழுந்தவங்க திரும்பி எழும்ப கூடாது. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. நீ 7 வாட்டி விழுந்தாலும், அவன் எத்தனை வாட்டி விழுந்தாலும் நீதிமான், சத்தமா சொல்லுங்க,
எத்தனை வாட்டி அதுக்கும் தாண்டி விழுந்தாலும் அவன் எழும்புவாங்க. ஆமே. ஆனா பிசாசுக்கு இது சத்தியமா பிடிக்காது. அவனை நான் எப்பவுமே சத்ரு என்றுதான் சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதே ஆதியாகமம் 1:21 என்ன சொல்றார்? நீ பழுகி பெருகு, நீ அடிஷன் போட்டுன்னு இருக்காத, நீ மல்டிப்ளிகேஷன் போடுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறான். திருப்பி மேக்ஸ் கிளாஸ் வருது பாருங்க, லேசா எட்டி பாக்குது. மேக்ஸே வராதவங்க தான் மேக்ஸ் கிளாஸ் பேசுறாங்க இப்பெல்லாம் இல்லைங்க. தான் ஞானம்ல கர்த்தர் கொடுக்குற ஞானமா? ஆடுக்கு உங்களை அழைக்கல கர்த்தர். நீ ஆட் பண்ணிக்கிட்டே இரு, பழுகி பெருகு, கூட்டாத, பெருக்கிட்டே இருக்காத வீட, நீ பழுகி பெருகதானே நான் உன்னை உருவாக்குனேன். நீ ஆட்கொள்ளணும். நீ டாக் மாதிரி டாகையே நீ ஆட்கொள்ளணும். நீ டாக் கமாண்ட் மாதிரி இவனுக்கு உட்கார்ற, அவன் சொல்ற இடத்துல உட்கார்ற, அவன் சொல்ற இடத்துல நீ பேச மாட்டேங்கிற, நான் பேசுன்றப்போ நீ பேச மாட்டேங்கிற. ஏன் கர்த்தர் உங்களை அடிஷனுக்கு அழைக்கல தெரியுமா? 2+3 எவ்வளோ? ஐயோ, என்னை விட வீக்கா சுத்தம். நான் மொழி 2+5. அதே 2×3 எவ்வளோங்க? 2×3. புரியுதா? எதுங்க பெருசு? மல்டிப்ளிகேஷன். அதனால கர்த்தர் பெருகு என்று சொல்லுகிறான். கூட்டிக்கிட்டே இருந்தா ஸ்லோவா ப்ராசஸ் ஆகும். ஷார்ட், அது வெரி ஷார்ட் டேர்ம். அது யூ கீப் ஆடிங். பட் மல்டிப்ளைன் ஒன்னே கர்த்தர் டபுள் போர்ஷன் பிளெஸிங். அதை தான் யோபுக்கு செய்தார். ஆமென். ரெட்டிப்பான நன்மை செய்கிறவர் நம் தேவன். எலைஷா பாருங்க, எலைஷா கிட்ட கேட்கும் போது எனக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லலையே. என்ன கேட்டாரு? உங்களை மாதிரி எனக்கு மல்டிப்ளிகேஷன், யூ ஹாவ் டு மல்டிப்ளை. நீ குழந்தைங்களாம் வச்சிருக்கீங்களே, இங்க ஏராளமான தாய்களை தான் நான் பாக்குறேன். அது என்ன காமிக்குன்னா, யூ ஹாவ் மல்டிப்ளை, பெருகி இருக்கிறீங்க. அது சும்மா சாதாரண விஷயம் இல்ல. இது ஸ்திரீ, ஒரு தாயின் ஞானத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அது கொஞ்ச நாள் முன்னாடி இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி பெருகி இருக்கீங்க. கர்த்தர் பெருக்கத்தின் தேவன். ஆமென். அந்த தேவன் இன்னைக்கு பாருங்க, விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தான் சொல்றாரு. விசுவாசம் எப்படியோலாம் டீச் பண்ணியிருப்பாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, எப்படி ஞானத்தோட நான் சேர்க்கணும்னா, கர்த்தரே நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த முட்டாளுக்கு ஞானத்தை கொடுங்க. இன்னைக்கு இந்த நில்லு, நிக்கிற, கீழே விழுன்ற சத்ருவை மேதித்து துரத்த போகிறோம். ஆமென். அவன் அழிந்து போகிறான். அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உங்கள் பெருக்கத்தையும் உங்கள் விளைச்சல்களையும் அவன் நிறுத்தி வைக்க. அண்ட் ரொம்ப நாள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க, எவ்வளோக்கு எவ்வளோ தலை கீழே போட்டுக்கிட்டே இருங்க. டவுன்னு இந்த நாய் பாருங்க அழகா இப்படி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அழகா அப்படி மூஞ்சி. எனக்கு அது கியூட்டா இருக்கும். ஆனா நம்ம அப்படி வச்சா நல்லா இருக்குமா? எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் இப்படி கீழே இருக்கும். யூ ஹாவ் லோ தாட்ஸ், டிப்ரெஷன். இப்படியே இருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன வருது? உன் சிந்தனை கீழே இறங்குது. ஆனால் நான் இன்னொரு லோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். கர்த்தரின் சந்ததியில உங்களை தாழ்த்துங்களேன், கர்த்தர் உயர்த்துக்கிறான். நீ அந்த ஜெபத்துல இருந்து எழும்பும் போது நீ உயர்த்தப்படுகிறாய், மேன்மைப்படுத்தப்படுகிறாய். யார்கிட்ட தாழ்ந்து போனோன்னு கத்துக்கோங்க இந்த காலை வேளையில. யோசேப் அதை செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சான். எந்த விதமான சூழ்நிலையிலும் உண்மையா இருந்தான். அப்போ விசுவாசம் என்ன பண்ணுது? ஞானத்துடன் திட்டமிடுகிறது. எப்படி ஞானத்துடன் திட்டமிடுகிறது தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணுகிறான்? ராஜாவுக்கு அவன் என்ன பண்ணுகிறான்? கத்து கொடுக்கிறான். சோ ஃபெய்த் இஸ் நாட், விசுவாசம் என்பது ஜஸ்ட் பிரேயிங் மட்டும் இல்ல, அறிக்கை செய்யறது மட்டும் இல்ல. விசுவாசம் என்பது பிளானிங். கர்த்தர் இவ்வளோ நாள் என்னை சிறையிருப்புல வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் என்னை பிளான் பண்ணவும் ப்ரிப்பேர் பண்ணதான் அவர் உங்களை வைத்திருக்கிறார். உண்மையான பினான்சியலி ப்ரோக் பர்சன் என்னன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சொல்றது? காசுல ரொம்பவே உடஞ்சி போய் இருக்கிறவங்க என்னோட நிலைமைய சொல்வா. The real broke is not when you don't have money. காசு இல்லைன்றனால நீங்க காசு இல்லாதவங்க இல்லை, பணத்துல உடைக்கப்படும். காசு இருக்கும் போது அதை மிஸ்மேனேஜ் பண்ணீங்க பாத்தீங்களா? You're not managing it well. அதுதான் real financial என்ன சொல்றது கிரைசிஸ், நெருக்கடி அங்கதான் வரும். அதனாலதான் கர்த்தர் நம்மளை காத்திருக்க செய்கிறார். ஏன் ஃபினான்ஷியல் growth இல்ல? ஃபினான்ஷியல் growth இல்லைன்னா அந்த ஃபினான்ஷியல் growth கர்த்தரே இந்த கனவெல்லாம் பிசாசா கொண்டு வந்தா, பஞ்சகாலம் யார் கொடுத்தா? கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார் பார்வோனுக்கு. இப்ப புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இஸ் நாட் ஃப்ரம் த எனிமி. காட் அலோவ் பண்றாருன்னா கர்த்தர் நமக்கு உத்தரவாதத்தை கத்து கொடுக்கிறார். இல்லாத நெருக்கடியில நீ எப்படி இருக்கிறன்றத அவர் கத்து கொடுக்கிறார். ஏன் தர்மா கத்து கொடுக்கிறார்? நெருக்கடி வர 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 வர
ராஜாவின் அழைப்புக்கு நீ தகுதியாகிறான். ஆமென். கரங்களை தட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளவு நெருக்கடியில கர்த்தருக்காக நீ காத்திருக்கிறாயோ, உன்னுடைய அழைப்பு எங்க இருந்து வரப்போகிறது? ஆனால் அந்த நெருக்கடியில காத்திருக்க கத்துக்க வேண்டும். சந்தோஷமாய் காத்திருக்க கத்துக்க வேண்டும். அப்படிதான் விசுவாசம் அழகா திட்டமிடும். மேனேஜ்மெண்ட்டை கத்துக் கொடுக்கும். நல்ல ஒரு நிர்வாகத்தை கத்துக் கொடுக்கும். எப்படி சர்ப்ளஸ்ல நான் சேவ் பண்ணலாம் டு சர்வைவ் இன் தி ஷார்டேஜ். எழுதி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. எல்லாம் எஸ்ன்னு வருது. இங்க தீட்டிக்கோங்க, இருதயத்துல தீட்டிக்கோங்க. இனி நான் எப்படி, அது உங்களோட அபிஷேகமா இருக்கலாம். எது வேணாலும் உங்களை ஆவிக்குரிய வளர்ச்சியை எப்படி நான் பக்குவப்படுத்தி கொள்ளலாம். ஏதோ ஒரு சின்ன மலை மாதிரி, ஒரு சாரல் மாதிரி உங்களை களைச்சி ஓட்டுட்டு போயிடுது பாத்தீங்களா? அதுக்கு எதிர்க்க நின்று கத்துக்கொள்ளுங்க. யாரோ ஒரு வார்த்தையால புண்படுத்தி உங்க அழைப்பை விட்டுறீங்க பாத்தீங்களா? அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. உனக்கு எதிராய் வாய்க்கும் ஆயுதம் வாய்க்காது. என்னங்க? உனக்கு எதிராய் the weapon formed against you shall not prosper. அதுக்கு ஏதோ சொல்லிட்டே இருக்க, வாய்க்காது வாய்க்காதுன்னா நீங்க பாக்குறீங்க. நீங்க தான் தமிழ்ல தெளிவா சொல்லிருங்க. ஆமே. உருவாக்கப்படும் ஆயுதம். உட்கார்ந்து உருவாக்குறாங்க இல்லையா? அப்ப நமக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களை அழிக்கணும்னு ஒரு சத்ரு உருவாக்கி கொண்டு இருக்கிறான் இந்த நேரத்துல. ஆனால் கர்த்தரின் சந்ததியில இருந்தா அது வாய்க்கவே வாய்க்காது, அழிந்து போகும். இயேசுவின் நாமத்துல நான் இன்னைக்கு அறிக்கை செய்கிறேன். I declare with the Spirit. ஆவியானவரோடு சேர்ந்து சொல்றேன், உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது. ஆமென். நமக்கு வாய்க்காதுங்க. இன்னைக்கு எதெல்லாம் உன்னை முடங்க சொல்லிச்சோ, நிறுத்த சொல்லிச்சோ, சிட்டுன்னு நான் ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு ஆனா கர்த்தருடைய கமாண்ட் உங்களை முடங்கெடுக்கிறது இல்ல. கர்த்தருடைய கமாண்ட் உங்களை உயர்த்தத்தக்கதான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிற ஒரு கமாண்டுங்க. உங்களை நேசிக்கிற கமாண்ட். He loves youங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வைராக்கியமா எல்லாருக்கும் சொல்லிட்டு வரும். கர்த்தர் உங்களை பயங்கரமா நேசிக்கிறான். அன்கண்டிஷனல் லவ். எத்தனை பேர் இது சொல்றாங்கன்னு தெரியல. எத்தனை மெசேஜ்ல ஜீசஸ் லவ்ஸ் யூ எல்லாம் சண்டே ஸ்கூலோட நிறுத்துறாங்க. நிறுத்தக்கூடாது. நம்மள மாதிரி ஸ்திரீகளுக்கு அது தேவை, சகோதரர்களுக்கு தேவை. ஒரு மோட்டிவேஷன் வேணாமா அவங்க வாழ்க்கையில வேலை செய்து? ஒருத்தர் உங்களை நேசிக்கிறாரு, நினைவு கூறுகிறார், அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அதுதான் விசுவாசம் கத்துக் கொடுக்குது. நான் ஞானத்துடன் என்ன பண்ண வேண்டும்? திட்டமிட வேண்டும். அப்படிதான் கோவிட் வந்தது இல்லையா கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அப்போ 2 கப்பல் இருந்தாங்க. கர்த்தர் அந்த கோவிட் வரதுக்கு முன்னாடி அந்த 2 தம்பதிகளுக்கு கர்த்தர் உணர்த்திட்டே இருப்பாராம் டெய்லி, நீ சேர்த்து வை, ஏன் சேர்த்து வைன்னு. அப்போ உங்களுக்கு நல்லா தானே இருக்கு, எதுக்கு சேர்த்து வைக்கணும்? உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் ஃபீலிங் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும் போது ஒரு நினைவு வரும், சேர்த்து ஏன் நான் சேர்த்து வைக்கணும். உடனே நமக்கு என்ன பண்ணும்? அறிவு அப்படி நின்றோம். ஞானத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானம், நீ போய் அந்த ரூம்ல இரு, நான் அறிவை யூஸ் பண்ண போறேன். எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன், என்னதுக்கு நான் சேர்த்து வைக்கணும்? ஆனா இந்த தம்பதிகளுக்கு கர்த்தர் டெய்லி ராத்திரி அவங்க கரங்களை பிடித்து அவங்க ஜெபிப்பாங்க. இப்போ சொல்லுங்க, குடும்பத்தின் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்று. கரங்களை தட்டுங்க. ஏன் கரங்களை தட்ட சொல்றதுமா? செய்யலனாலும் தொடர்ந்து செய்யும். கர்த்தர், நீங்க உன் கணவரோட கரத்தை பிடித்து பிள்ளைகளோட பிடித்து பார், நடுவுல கர்த்தர் இருந்த ஆலோசனை கர்த்தர் இறங்குவார் உங்க வீட்டுல. ஆமே. உனக்கு முன்னாடி வருத உடனே சொல்லி அதை தீர்வு கொடுக்கிறது. சோ அவங்க சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இவங்க சேர்த்து வச்சாங்களாம். ஜஸ்ட் வித்தின் few months கோவிட் 2019ல அந்த சேமிப்புல அவருக்கு, அந்த கோவிட்ல அவருக்கு வேலையும் போயிடுச்சு. போய் கூட அவங்க சேர்த்து வைத்த காசு அவங்கள அந்த 4 வருஷமும் அவங்கள பார்த்திருக்கு. ஆமே. இது விசுவாசம் ஞானத்துடன் திட்டமிடுகிறதா? கர்த்தர் தானே இந்த விசுவாசத்தை கொடுத்தார். அப்ப சொல்லலாமா, இன்னைக்கு என் வீட்டுல பாலே இல்ல, நான் ஒன்னும் உடம்ப அசைக்க மாட்டேன், ஆனா கர்த்தர் 4 டப்பா பால் எனக்கு தருவார். ஞானம் அப்படி வேலை செய்ய. வெரி 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 சாரி. சாலமன் பத்தி போன வாரம் பேசினேன். அவன் தான் நீதிமொழிகள், அவர் தான் எழுதுறார். The fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானம். இல்லை என்றால் கர்த்தருக்கு பயப்படல, சட்டையே பண்ணல. சோ ஞானம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிலிப்பீன்ஸ்ல ஒரு பாஸ்டர் இருந்திருக்கார். அவரு போய் விசுவாசிகளை டெய்லி குடைச்சிருக்காரு. நம்ம பாஸ்டர் அப்படி செய்ய மாட்டாரு இல்லையா? அவங்கள அவர் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். பட் ஒரு தொந்தரவே பண்ண மாட்டாரு. அப்படியாங்க? முகமே சரியில்லை பாருங்க. சரி, இங்க பாருங்க, இந்த பாஸ்டர் குடைச்சிருக்காரு ஒவ்வொரு சண்டையும். ஜோசப் ஃபண்டுன்னு ஒன்னு ஆரம்பிக்க கர்த்தர் எனக்கு ஏவி இருக்கிறார். நீங்க ஜோசப் ஃபண்டு சரி, ஏன் இவரு நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு நம்ம காசை எடுத்து பிடிங்க? ஜோசப் ஃபண்டுன்னு ஒண்ணு. நான் ஜோசப் ஃபண்ட்னா புரியுதா? இப்போ யோசேப் எப்படி சேமிச்சானோ அவருக்கு ஒரு வெளிப்பாடு அந்த காலத்துல இருந்திருக்கு. இருந்தது எவ்வளவு வருஷம் முன்னாடி நான் சொல்றேன்.
அவங்களும் சரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச்ல அந்த ஃபண்டுல சேர்த்து 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 வச்சு அது ஒரு தொகையா வந்திருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, சேர்த்துட்டு இருக்கு அது ஒரு அளவுக்கு நிரம்பும் போது கரெக்டா பிலிப்பீன்ஸ்ல பயங்கரமான ஒரு புயல் காற்று, ஒரு பயங்கரமான அழி. ஆனால் அந்த புயலிலும் நோவாவின் பேலை மாதிரி அந்த சபை நின்றுச்சான். அந்த பாஸ்டர் அவருக்கு சாப்பிடல, அந்த குடும்பமே அன்னைக்கு வாழ்ந்திருக்கு, சபை குடும்பமே. இதுதான் சபையை குடும்பமாய் பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி நான் சொல்றது. நாங்க நன்மையை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு எல்லாருக்கும் வரும், புரியுதாங்க? தீமையை நாங்க பெற்றுக்கொண்டா உங்களுக்கும் அது இடைஞ்சலா இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, நன்மைக்காக ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் தி குட்னஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய நன்மைக்காக நான் நிற்கிறேன். ஒரே சரீரமாய் ஒரு அங்கம் வலிச்சா இன்னொரு அங்கம் வலிக்கணும், அதுக்கு உணர்வு இருக்கணும். இன்னைக்கு பிரிச்சு இந்த பிரிவினை ஆவிய கூட நான் அழிக்கிறேன் இந்த காலை வேளையில். எனக்கு எதுக்கு இந்த ஆவியானது இடையில இடையில சிலதை சொல்லுகிறார், அதெல்லாம் நம்ம எழுதிட்டு வருவோம். ஆனால் நீங்க நான் இங்க டிக்ளேர் பண்ணும்போது, நான் இங்க விசுவாசமா அறிக்கை செய்யும் போது நீங்க அங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க, நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென். இது ஒரே குடும்பம், ஒரே குடும்பமாய் தான் நம்ம எழுமு. விசுவாசம் ஞானத்தோடு மட்டும் திட்டமிடாது. அது கர்த்தர் ஒரு அழகான வசனத்தை லூக்கால கூட சொல்லியிருக்காரு. லூக்கா 17:28 சீஷத்துக்காக சொன்னார். நீ ஒரு பில்டிங் கட்டும் போது நீ எஸ்டிமேட் போடாமலா கட்டுவேன்னு இயேசு சொல்றார், புரியுதா? அப்படி என்னோட சீஷர் ஆகணும்னா நீ என்ன பண்ணணும், அதோட காஸ்டே வித்தியாசம். என்ன சொல்றாரு, ஒரு காஸ்ட போடு. ஏன் சீஷனா இருக்கணும்னா நீ ஸ்ட்ராட்டஜிய போடு, காஸ்ட எழுது. சும்மா அப்படியே நினைச்சாப்புல இயேசுக்கு வந்து சீஷத்துவம் பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு நான் 10 வருடம் போயிட்டேன், 10 பேரை சேர்த்துட்டேன்னா where is your cost கேப்பார். என் சிலுவையை சுமக்க தயாரா இருக்கிறியா? நீ அந்த சிலுவையை சுமக்கிறேன்னா where is your cost? நீ கர்த்தர் காலை வேலை. அதுதான் லூக்கா 14:28. அது நீங்க 28 வரும். நீங்க வீட்டுல போய் அதை ஞானமா அது அப்புறமா வாசிங்க, நிதானமா வாசிங்கன்றது கூட எனக்கு ஞானமா வருது. சோ நோவா என்பவன் கர்த்தர் சும்மா சாதாரணமா அழைக்கல. கர்த்தர் நோவா யார் தெரியுமா? ஒரு விவசாயி. யார் அழைச்சிருக்கிறாரு? ஒரு விவசாயி. ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் பொறுத்திருந்து என்ன பண்ணணும், வேலைகளை செய்யணும். ஸோ அது என்ன பண்றான் விவசாயி பாருங்க, வறண்ட காலத்துல கூட போய் என்ன பண்ணிட்டு வரான், பயிரை. இதே ஒரு சாதாரண இந்த பையன்கிட்ட போய் கொடுங்க, இப்ப எப்படி நான் வந்து விதைக்க முடியும், மழையும் இல்ல தண்ணியும் இல்ல, இவங்க லூஸ் மாதிரி என்ன விதைக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு வரும் இல்லையா? இவங்க அறிவீனும். ஆனா விவசாயி போய் விதைப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், இந்த காலத்துல நான் விதைக்கிறேன், ஆனா இந்த காலம் இந்த காலமா இருக்காது, காலங்கள் மாறும் என்பதை விவசாயி அறிந்திருக்கிறான். இந்த காலம் வெயில் காலமா இருந்தாலும் இன்னொரு காலம் வரும், இலையுதிர் காலம், அப்புறம் என்ன வரும், மழைக்காலம் வரும், அப்புறம் எனக்கு விளைச்சல் வரும். நம்பிக்கை விசுவாசம் தான் விவசாயி கிட்ட போய் கத்துக்கோங்க. இன்னைக்கு இங்கேயும் இருக்குல்ல, எத்தனை பேர் போயிருக்கிறீங்க இங்க கிராமங்களுக்கு, அவங்க கிட்ட போய் கேளுங்க, நம்பிக்கையும் விசுவாசத்தை நீங்க கத்துப்பீங்க. அவன் ஞானமா விதைக்கிறான், அவன் என்ன பண்றான், மழை காலத்துல அறுவடை காலத்துல அதை பெற்றுக்கொள்ளுகிறான். சோ விசுவாசம் ஞானத்துடன் மட்டும் திட்டமிடாது, விசுவாசம் கர்த்தரின் நேரத்துக்காக காத்திருக்கும். ஆமென். அது ரொம்ப முக்கியங்க. இட் வில் வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். எது? your faith. 2 வருஷம் கழிச்சு திடீர்னு கர்த்தர் அப்படியே ரிவர்ஸா மாத்திட்டாரு யோசேப்போட வாழ்க்கைய. ஆனா அது வந்து எப்படி அவனோட சீசனே மாத்திருச்சு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. 2 வருஷத்துல பிரிசன்ல இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான், ஒரு பெரிய பொசிஷன்ல அதிகாரியா இருக்கிறான். அப்ப 2 வருஷத்துல மாறி இருக்கு, அவன் சீசனே மாறி இருக்கு. எப்படின்னா யோசேப்பு கர்த்தருடைய நேரத்துக்காக என்ன பண்ணிருந்தான், காத்திருந்தான். ஆனா யோசேப்பு வெறமா காத்துட்டு இல்ல, அவனுடைய விசுவாசம் அவனை காக்க வைத்தது. அதை புடிச்சுக்கணும் நீங்க, புரியுதா? இப்போ இது ரியல் பிளெஸிங் கிடையாது, சரியா? இந்த பாயிண்ட்ல நீங்க காத்துட்டு இருக்கும் போது ரியல் பிளெஸிங் என்னன்னா, கர்த்தர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த நெருக்கடி ஏன் உங்க வாழ்க்கையில வருதுன்னா, கர்த்தருக்கு தெரியும் இவ்வளவு நாள் இவளை நான் பிரிசன்ல வச்சிருந்தேன், இவ்வளவு நாள் காத்திருக்க வைத்திருந்தேன் என்றால் அவளை நான் ஏன் ப்ரிப்பேர் பண்ண வச்சேன்னா, நெருக்கடி வந்தால்தான் நான் என்ன சொன்னேன், யாரோட அழைப்பு வரும், ராஜாவின் அழைப்பு வரும். ஆனா இந்த ராஜாவின் அழைப்பு வர்றதுக்கு முன்னாடி இதே பான பாத்திரக்காரனால யோசேப் என்ன பண்ணப்பட்டான், ஒதுக்கப்பட்டான். he was neglected by that butler. இங்கிலீஷ்ல இன்னொரு வெர்ஷனும் இருக்குது, கப்பேரருக்கு என்ன சொல்லுவாங்க, பட்லர்.
ஏன்னா அவங்க தான் அந்த காலத்துல ராஜாக்கு என்ன போய் கொடுப்பாங்க, சாப்பாடு டெஸ்ட் பண்றவங்க மட்டும் இல்ல, செஞ்சும் கொடுக்கறவங்க தான் அவங்க. தட்ஸ் வை they named him butler. இன்னைக்கு நீங்க நான் காலை வேளையில நீங்க யோசிச்சிருக்கலாம், நான் டோன்ட் வரி அபவுட் பட்லர்ஸ். சரியா? பானை பாத்திரனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க என்ன நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஜெயில. இவன் சொப்பனம் சொல்லி அவன் நல்லா தானே வந்தாங்க. பானை பாத்திரக்காரனுக்கும் ஒரு சொப்பனம் வந்தது, அந்த கதை தெரியுமா இல்ல அங்க போகணுமா? அவன் கூட இன்னொருத்தர் இருந்தான், அவனுக்கும் கனவு வந்தது. அவன் என்ன பண்ண, அவன் கனவுக்கு ஏற்ற மாதிரி அவன் அழிஞ்சிட்டான். இவனுக்கு ஒரு நல்ல அதிகாரமே வந்துருச்சு, திருப்பி போன வேலை திருப்பி கிடைச்சது. ஆனா அவன் அதுக்கு அங்கீகாரம் யோசேப்பு கொடுத்தானா? மறந்துட்டான். சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க நன்மை செய்திருக்கிறீர்கள், இவ்வளவு வருஷம் மறக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் இப்பவும் விசுவாசத்தை பலப்படுத்திக்கோங்க. அவர் நேரத்துக்கு நான் இப்ப காத்துட்டு இருக்க போறேன். காத்திருக்கிற நேரத்துல யாரால மறக்கப்பட்டனோ அவரை பத்தி இல்ல, பட்லர் என்னை அழைக்கல, கடைசியில ராஜா என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த பட்லர் மென்டாலிட்டி எடுத்துரு. உங்களுக்கு இப்ப யாரோட மைண்ட் செட் வரணும்? கிங்ஸ் மைண்ட் செட், ராஜாவின் சிந்தனை, ராஜாவின் பாத்திரங்க நீங்க. அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களோட ராஜா யாருங்க? இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கைத்தட்டி நாம் பாடுவோம். இந்த காலை வேளை இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். போதும், நீங்க மியூசிக் வாசிச்சீங்கன்னா லிண்டாவால பாட முடியாது. சரியா? இன்னைக்கு அந்த ராஜாவின் அழைப்புக்கு தான் நீங்கள் தகுதி பெற்றவர்கள். ஆமென். என்னை இவன் ஒதுக்கிட்டான், என்னை இவன் மறந்துட்டான், இந்த பானை பாத்திரக்காரன் ஸ்டாண்டர்ட்லயே யோசிச்சுக்கிட்டு, கர்த்தர் இந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களை அழைக்கல. ஏன் இவ்வளவு நாள் உயரவே முடியல என்றால், உங்களை நெக்லெக்ட் பண்ணதெல்லாம் பட்லர். ஏன் உயர முடியலன்னா, உங்களுக்கு ராஜாவின் அழைப்புக்காக தான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். யூ ஹேவ் தி கிங்ஸ் மைண்ட்ஸ். யார் உங்களை ஒதுக்குறாங்களோ அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க, அதை தாண்டி கர்த்தர் உங்களை உயர்த்தத்தக்கதாய் வைத்திருக்கிறார். ஆமென். Don't worry about who forgot you. God is going to lift you above them. ஆமென். நம்புறீங்களா? This word is for you. இது நமக்கு. சும்மா இந்த பட்லர் மென்ட, இவன் என்னை விட்டுட்டான், ஒதுக்கிட்டாங்க, என்னை கண்டுக்கல, இது ஒரு பெரிய பிரச்சனை பொம்பளைங்களுக்கு. என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லைங்க, போய் ஹஸ்பண்டை போட்டு டார்ச்சர் பண்றது. இங்க பாருங்க, என்ன அவங்க கண்டுக்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை, இப்படிதாங்க பண்றாங்க, நான் போய் ஹலோ சொல்றேன், மூஞ்சில அடிச்சோமே பேசுறாங்க. நீங்க அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு இருப்பை கொடுத்து, உங்களுக்கு அதுக்கு தகுதியும் கொடுத்து, தீர்வையும் உங்க கையில கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு பிரச்சனை வரதுக்குரிய அதோட தீர்வே உங்க கையில இருக்கு. யூ ஆர் மேட் ஃபார் சொல்யூஷன் ஃபார் ஸ்ரீலங்கா. நீங்க உட்காந்து வீட்டுல கிச்சன்ல உட்காந்து அவன் கோச்சிக்கிட்டான், பாருங்க உங்களோட அவங்க எப்படி பேசுறாங்க என்கிட்ட, இது தேவையாங்க? இதுதான் அந்த பட்லர் மென்டாலிட்டி. அவன் அதனாலதான் மறக்கிறான். சில நேரம் கர்த்தர் சிலரை மறக்க வைப்பார் நம்மள. சில நேரம் இது வேணாம், யூ வில் பி நெக்லெக்டட், ஒதுக்கப்படுவீங்க, புறக்கணிக்கப்படுவீங்க. ஏன்னா கர்த்தர் என்ன வைத்திருக்காருன்னா ராஜாவின் அழைப்பை தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சாதாரண அழைப்பு இல்ல, இயேசு ராஜாவின் அழைப்பு. ஆமென். அந்த அபிஷேகம் வித்தியாசங்க. நீ நிக்கிற இடத்துல இருளா இருந்தாலும் நீ வெளிச்சத்தை கொண்டு வர அழைப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வெறுமையா இருக்கிற இடத்துல போய் நில்லுங்க, கர்த்தர் அந்த இடத்தை நிரப்புவார் உங்களால. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் உங்க கரத்துல கொடுத்திருக்கிறார். So you are called above the butler. அதனாலதான் பாருங்க, அதே ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் என்ன பண்றார், வானம் பூமி எல்லாம் நிலம் எல்லாம் உண்டாக்கிட்டு 4 ஆறுகளை உண்டாக்குகிறார். வாசிச்சிருக்கிறீங்களா? கனி தரும் விதைகள்லாம் வச்சு 4 ரிவர் ரொம்ப முக்கியம். அந்த 4 ரிவர் பேர் என்ன தெரியுமா? பிஷோன், கிஹோன், அப்புறம் என்னது தமிழ்ல எப்படி வரும், யூப்ரட்டிஸ், டைக்ரிஸா? சரியா? இதுங்கெல்லாம் என்ன? 4 வளமுள்ள, இதோட டீப் ஸ்டடி எல்லாம் வேற மாதிரி, அதெல்லாம் நீங்க போய் எங்கன்னா படிங்க, உங்களுக்கு டைம் தான். வளமுள்ள ஆறுகளை படைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை டவுன் ஸ்ட்ரீம்ல பானை பாத்திரக்காரன் மாதிரி வைக்கல,
கர்த்தர் உங்களை அப் ஸ்ட்ரீம்ல வைத்திருக்கிறார். ஒரு டைரக்ஷன்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. இன்னைக்கு என்னோட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. நம்ம டெபோரா ஃபெலோஷிப், ஹார்வெஸ்டர்ஸ், நம்ம ஊழியங்கள், நம்ம குடும்பங்கள், கர்த்தர் 4 திசையில இருந்து வளத்தை திறக்க போகிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. It's going to come from 4 different directions. Not just money, but anointing. With your அந்த 4 திசையில இருந்து வர anointing உங்களை upstreamக்கு தான் கொண்டு போகும், not downstream. இனி கர்த்தர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால சொல்லுங்க, இனி நீங்க வெளியில போகும்போது சொல்லுங்க, எனக்கு திமிரு இல்ல, எனக்கு நம்பிக்கை, விசுவாசத்துல இப்படி பேசுறேன். வீட்டுல போய் சொல்லுங்க, ஓவர் திமிரு பாரு, 4 ஒரு செக்கே கொடுக்க முடியல, 4 திசையில இருந்து டெபாசிட் வருதான் சொல்லு. அது போடுறதுக்கு ஒரு பானை பாத்திரக்காரன் இருப்பான் வாழ்க்கையில. அது ஒரு மனுஷனா இருக்கணும்னு இல்லை, அது நம்ம வேலையா இருக்கலாம், நம்ம சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, அம்மா இது என்னோட திமிரு இல்லை. லிண்டாவுக்கு நானே சொல்றேன், லிண்டா, யூ ஆர் நாட் அரகன்ட், யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் கிரைஸ்ட். ஆமென். திமிரு பிடிச்சவே இல்ல, கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கிறேன், அவர் செய்வார் என்று. அதனாலதான் அழகா சொல்லியிருக்காரு, நீ வாளாகாமல் தலையாகிறாள், நீ கீழாகாமல். You are not a borrower, you are a lender. நீ கடன் வாங்குறவ இல்ல, நீ கடன் உங்க கரங்களை தூக்கி இன்னைக்கு அறிக்கை செய். இந்த கரத்தினால் நான் ஆசீர்வதிக்க, அந்த 5 காரியம் நான் சொன்னேன்ல, I'm here to bless people. நான் கொடுக்கத்தக்கதாய், நான் சுகத்தை கொடுக்கத்தக்கதாய், தீர்வை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த கரத்தை எனக்கு படைத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுதான் அவருடைய செயல். விசுவாசம் கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கும். அதுதான் நல்ல விசுவாசம். ரொம்ப தரமான விசுவாசம் என்னன்னா, I'll wait upon the Lord. ஏசாயா 40:31 அதை மறக்கவே கூடாது. சோ கர்த்தருடைய கிஃப்ட், உங்களோட கிஃப்ட கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, நீங்க ராஜாவின் அரண்மனையில வேலை செய்யற அவருக்கு தகுதியான பாத்திரமாய் தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமென். 3வது இதோட முடிச்சிடுறேன். விசுவாசம் வெறும் ஞானத்தோட மட்டும் திட்டமிடாது, விசுவாசம் காத்திருக்க மட்டும் செய்யாது. விசுவாசம் கிருபையுடன் ஆளுகை செய்ய வைக்கும். கிருபையா தாழ்மைன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி? தாழ்மையுடன், கிருபையுடன். faith will reign gracefully. அப்படின்னா அராஜக ஆளுகை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்க மாட்டார். உனக்கு விசுவாசம் வந்தா நீ கிருபையாய், உன்னை பார்க்கும் போதே ஒரு ஃபேவர், ஒரு கிரேஸ், ஒரு தயவு ஜனங்கள் உங்க மேல பார்ப்பாங்க. லாஸ்ட்ல faith reigns with grace எழுதிக்கிட்டீங்களா? விசுவாசம் கிருபையினால் ஆளுகை செய்யும். எத்தனை பேரு இத கேள்விப்பட்டிருக்கீங்க? போன வாரம் பாஸ்டர் கூட சொன்னாரு, உபாகமம் 8:18 இருந்து கர்த்தர் நமக்கு வளத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த எபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். ஐடியாஸ். நான் எப்பவுமே சொல்றேன், ஐடியாஸ் சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்குள்ள ஐடியாஸை கொடுக்கிறார். ஐ ஸ்பீக் ஐடியாஸ் இன்டு யுவர் லைஃப். லைஃப். ஆமென். பில்லியனர் கேள்விப்பட்டிருக்கீங்க, மில்லியனர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இனிமே ஐடியா நேர்னு ஒரு வார்த்தை வச்சுக்கலாம். நம்மளே இப்படி ஒரு வார்த்தை இருக்காங்க, இது நானா போட்ட வார்த்தை. இனி நீங்கெல்லாம் யாரு? நான் பில்லியனர் மில்லியனர்லாம் இல்லைங்க, ஆனா நான் ஐடியல் என்ன. ஆமென். எனக்கு உள்ள அவ்வளோ ஐடியாஸ் இருக்கு. கர்த்தர் எனக்கு ஞானத்தினால் புகுத்தி இருக்கிறார். ஆமென். அதை எப்படி ஆளுகை செய்யணும்னு கர்த்தர் எனக்கு கத்து கொடுப்பார். இன்னைக்கு அவனுக்கு திடீர்னு திருப்பி என்ன ஆகுது? ராஜா இப்ப என்ன பண்றாரு? அந்த வசனம் நான் திருப்பி உங்களுக்கு வாசிக்க போறேன். 41:33 வாசிச்சேன் இல்லையா? அதுல பாருங்க, யோசேப்பு ராஜா கிட்ட, பார்வோன் கிட்ட சொல்றான், விவேகமும் ஞானம் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்க. அப்பனா அது என்ன காமிக்குதுன்னா, பர்சனாலிட்டியை காமிக்குது. ஜோசப் என்ன சொல்றான்? நல்ல பர்சனாலிட்டியா ஒரு பையனை பாருங்க, இந்த பஞ்சத்தை நம்ம சரி பண்றதுக்கு. அந்த பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும்? ஞானமும் விவேகமும். ஞானம் மட்டும் இருந்தா போறாது, விவேகமா யோசிச்சு செய்யறதுக்கு இருக்கணும். 2வது பாருங்க 34, இப்படி பார்வோன் செய்ய தேசத்துல ஒரு விசாரணைக்காரனை அங்க வைங்க. உங்க தேசத்துக்கு என்ன வைங்க? அது என்ன காமிக்குதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப ஜோசப் என்ன சொல்றான்? உங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கிற மனுஷன் மட்டும் தேவையில்ல, அந்த பையன், அந்த ஆளுக்கு என்ன வேணும்? உத்தரவாதம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். 3வது என்ன யோசேப் சொல்றான்? 5ல் ஒரு பங்கை எடுத்து வைக்கணும். அந்தந்த இடத்துல எங்கெல்லாம் விளைச்சல் இருக்கோ அந்தந்த இடத்துல ஒரு ஸ்டோர் ஹவுஸ் வச்சிருங்க. ஆமென். நான் சொல்றேன், விசுவாசிக்கிறேன்,
இந்த டெபோரா ஃபெலோஷிப் ஹார்வெஸ்டர்ஸ் பெருகும். ஆமென். அது ஒவ்வொரு தேசங்கள்ல பெருகும் போது அந்தந்த ஸ்டோர் ஹவுஸ்ல 1/5 சேரும். ஆமென். கரங்களை தட்டுங்க. ஆமென். விசுவாசி. இது சும்மா நார்மலா நம்ம ஏதோ சொல்லணுமே சொல்றது இல்ல. இது நம்ம போன பாதைகள், கடுமையான பாதைகள், லேசுப்பட்ட காரியம் இல்ல. பினான்சியலி ப்ரோக் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிடலாங்க. ஆனா மென்டலி இமோஷனலி ப்ரோக் என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் அந்த ரேஸ்ல ஓடின மாதிரிதான், யோசேப் மாதிரிதான் கஷ்டப்பட்டு ஓடி 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 கூட எங்கதான் கிடைச்சிருக்கு. அப்படி நினைச்ச நீங்க தான் கர்த்தர் இன்னைக்கு இந்த 2வது இடத்தை தகுதிப்படுத்த போக. ஆமென். இந்த 2வது இடமானது எல்லா வெறுமையும் நிரப்பத்தக்கதான இடமாய் மாறும். ஆமென். அவன் ஒருத்த கை கால் அசைக்கணும்னாலும் உங்ககிட்ட கேட்க மாதிரிதான் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் உங்க மேல இறங்க போகிறார். ஐயோ எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க சொல்லுங்க சிஸ்டர், எனக்கு அதுல ஒரு விடுதலை இருக்கும், ஒரு தீர்வு இருக்கும். God can change anything. அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? Is anyone like Jesus? இயேசுவ மாதிரி யாராவது ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? இயேசுவ மாதிரி யாருமே இல்லை. அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எப்படி மாத்துறாரு பாத்தீங்களா? அவரை பத்தி பேசும்போது நம்ம கண்கள் கலங்காம இருக்குமா? அந்த மாதிரி போன நம்ம கடினமான பாதையை தான் கர்த்தர் இந்த காலை வேளை கனத்துக்குரிய பாதையாய் மாற்ற போகிறார். ஆமென். சோ அது அவனோட ஸ்ட்ராட்டஜியை காமிக்குது. இந்த 3 விஷயத்தை ராஜா கிட்ட சொன்னது ராஜா சொல்ற, ஜோ நீ இவ்வளோ பேசுறியே, இதுக்கு தகுதி வேற யாரும் இல்லையா, நீதான்யா அப்படின்றார். ஆமென். இந்த ஞானத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்துகிறார். ஞானத்தை பேசு, எங்க போனாலும் ஞானத்தை பேசு, ஞானத்துடன் பேசு. சின்ன வயசுல சொல்லுவாங்க பாட்டிங்களாம், பார்த்து பேசுமா, விவேகத்தோட பேசுமா, மெதுவா பேசுமா, அவசரப்படாதம்மா. இன்னைக்கு நம்ம அவசரத்தினால எங்க இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு ஞானத்தோட பேசு, அந்த நேரமே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எங்கேயோ போய் என்ன தேட சொல்ற பாருவோம். நீதான் இந்த 3 ஒன்னா இருக்கிறியே, 3இல் ஒன்றாய் ஜொலிப்பவர் இயேசு. அவர்கிட்ட கேளுங்க ஞானத்தை. உன்னை கடிந்து கொள்ளாதபடி ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கிறவர். இன்னைக்கு அந்த ஞானம் உங்களை பிழைக்க வைக்கும். அதுக்கு விசுவாசம் வேணும். புரியுதாங்க? சோ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஐடியாஸை மட்டும் கொடுக்கிறவர் கிடையாது. இவன் அட்வைஸ் சொன்னா கடைசியில அந்த அட்வைஸ்க்கே அத்தாரிட்டியா வச்சுட்டாரு. ஆமென். நீ என்னத்தப்பா அட்வைஸ் கொடுக்குற, அதுக்கு நீ தான்ப்பா சரியான ஆளுன்னு. இன்னைக்கு பாருங்க, இது என்ன காமிக்குதுன்னா, இதுதான் மிரக்கலை காமிக்குது. இன்னைக்கு அற்புதம்னு தேடி ஜெபிக்கிறோமே, உண்மையான அற்புதம் என்ன தெரியுமா? இவ்வளோ நாள் நான் பிரிசன்ல இருந்தேன், ஆனா திடீர்னு என்னால ஒரு நன்மை வெளியே வருது பாருங்களேன், அதுதான் அற்புதம். ஆமென். என் வாழ்க்கை முடியுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அந்த நேரத்துலதான் கர்த்தர் ஒரு தொடக்கத்தை வச்சார் பாருங்க, அதுதாங்க அற்புதம். வாழ்க்கை முடிஞ்சதுன்னு ஒரு குழந்தை நினைக்கிறான், ஆனா அந்த முடிஞ்ச இடத்துல கர்த்தர் அவளை உயர்த்துறார் பாருங்க, அதுதான் அற்புதம். டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க என் லைஃப் டிவோர்ஸ்ட், பிரிவினை, எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அங்கதான் ஒரு நியூ பிகினிங் வைக்கிறார். ஆமென். இதுதான் நம் கர்த்தர். இதுதான் மிரக்கல். ஜோசப் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் போதுதான் அங்க இருந்து கர்த்தர் ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறார். நல்லவர். அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் உங்க வாயில எப்பெல்லாம் வருதோ நல்லவர்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்ல முடியும்? எத்தனையோ பேருக்கு நான் முடியாத நிலைமையில கூட நான் தீர்வா இருந்திருக்கிறேனே. நான் அழுதுட்டு நான் எத்தனை மேடையில பேசியிருக்கேன், நான் அழுதுட்டு எத்தனை பேருக்கு ஜெபிச்சிருக்கேன், நான் அழுதுட்டு எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்திருக்கேன். நடந்துதா இல்லையா? இனி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் ஆடையை கொடுக்கிறவர். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். எல்லாம் சும்மா எழுதி இருக்குன்னு நினைச்சீங்களா? நம்ம அனுபவங்க. அது யோசேப்புலாம் தெரிஞ்ச கதை தான். இது நான் வேற மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா யோசேப்பு தான் நான் சொல்லணும்னு தீர்மானிச்சு. அந்த யங் ஃபெலோக்குள்ள இருந்த மைண்ட் செட்லாம் பாத்தீங்கன்னா, மென்டலை நம்ம போய் ஏதாவது பண்ணிப்போம். இப்போ ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லுதுங்க குழந்தைங்க. எவ்வளோ என்டியோர் பண்ணியிருக்கிறான். பிட்டு, பிரிசன், போத்ரிப்பா. இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறான் பாருங்க. கர்த்தர் மாத்தினாராங்க, மாத்துவார். அதுதான் நம் தேவை. அது மட்டும் இல்லைங்க,
ராஜா சொன்னார், நீயே அதுக்கு ஆளா இருப்பேனா, உனக்கு நான் 3 gift தர போறேன். என்ன தர போறேன்? ஒரு முத்திரை மோதிரம், இந்தா வச்சுக்கோ, கிஃப்ட். அதுக்கப்புறம் இந்தா என் ரோபை என்ன பண்ணிக்கோ, போட்டுக்கோ, என் செயினை எடுத்துக்கோ. போட்டு விடுறா. போட்டு 2வது ரதத்துல நீ ஏறு. உடனே நம்மளோட கலாச்சாரம் என்ன சொல்லும், ஒரு ராஜா 2வது இடத்த தான் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பண்ண யோசேப்புக்கு என்ன பண்ணிட்டாரு, 2வது இடத்த தான் கொடுத்தாரு. திருப்பி திருப்பி சொல்ற, உலக கலாச்சாரம் அவனோட புத்தி இவனோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா நீங்க தீர்வா இருக்க முடியாது. அது சுப்பீரியாரிட்டியை தான் சொல்லி கொடுக்கும். சுப்பீரியாரிட்டி அவ்வளவுதான், அதோட நிக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு தான் சில நேரம் அதிக அங்கீகாரமே இருக்கு. எங்க ஊர்ல பிரசிடென்ட்க்கு வேல்யூ இல்லை, யாருக்கு திரும்ப வேல்யூ? பிரைம் மினிஸ்டர். கர்த்தர் காலையில உங்களை பிரைம் மினிஸ்டரா பாக்குறாங்க. யூ வில் பி தி டிசிஷன் மேக்கிங் விமென். வைஸ் விமனா இருப்பீங்க, புத்தி உள்ள ஸ்திரீயாய் தீர்மானங்களை எடுப்பீங்க. அழகான நிர்வாகத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். குடும்பம் செழிக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். செகண்ட் பொசிஷன் இதா எடுத்துறாதீங்க. இவனுக்கு அப்புறம் ராஜா ஒன்னு சொல்றாரு, யோசேப்பு 2வது ரதம், நீ கவலைப்படாத, உனக்கு மேல நான் தாண்டா இருக்க போறேன். அது சொல்லியிருப்பாரு பாருங்க. எங்க வரோம்னா 44, 45. உனக்கு மேல ஒருத்தனும் இல்ல, ராஜா மட்டும்தான். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு மேல ஒருவனும் இல்லை, இயேசு ராஜா மட்டும்தான். ஆமென். திருப்பி சொல்லுங்க, எனக்கு மேல ஒருவனும் இல்லை ஆளுகை செய், என் இயேசு ராஜா தான் எனக்கு ஆளுகை செய்கிறார். என் இயேசு ராஜா தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என் இயேசு ராஜா தான் எனக்கு விடுதலை கொடுக்கிறார். நீ சொல்லு, நீ டிசைட் பண்ணு, அதை நான் ஓகே சாங்ஷன் பண்றேன். இனி கர்த்தரும் கால வேலை அதான் சொல்றாரு, நீ டிசைட் பண்ணுமா, உன் குடும்பத்துக்காக நீ எழுதுமா, உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி போடுமா, யுக்தியுடன் நட, ஊழியத்துக்காக ஓடுமா, அவங்க உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை செய். நான் பாரு, உனக்கு மேல நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாரும் உன்னை தொட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்? I am the one who rules you. இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை உங்கள் இருதயம் சிந்தனையும் ஆட்கொள்வதாக இருக்கு இல்லையா, அது கர்த்தர் செய்வார். ஆமே. இந்த உலகம் எல்லாம் ஒண்ணும் உங்களை பாதிக்க முடியாது. சோ ஒன்றும் இல்லாத அந்த 2வது இடத்தை தகுதிப்படுத்தினது தேவன் மட்டும்தான். சோ செகண்ட் பிளேஸ சும்மா சாதாரணமா எடுக்காதீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் காரனுக்கு மெடல் தான் கிடைச்சது, செகண்டுக்கு மெடலும் கிடைச்சு அவார்டும் கிடைக்குது. நீ கர்த்தர் உங்களுக்கு ரிவார்டை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். கனத்தை கொடுக்கிறார். ஏதோ அந்த ஃபேன்சி இந்த ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர், இப்பெல்லாம் என்னென்ன பண்றாங்க கோமாளி வேலைகள்லாம், ஃபேமஸ் ஆகி பெரிய காரியங்களுக்கு. நான் கிறிஸ்தவ வட்டாரத்தை மட்டும் சொல்ல, எல்லாத்தையும் ஜென்ரலா சொல்றேன். அவங்களுக்கு அந்த ஃபேம் மணியில தாங்க எல்லாமே இருக்கு. ஒன்ஸ் அது குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கும் டிப்ரெஷன் தான். ஒரு 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 இதே இருக்காது, ஒரு ஈர்ப்பே இருக்காது எதை பார்த்தாலும். நீங்களே நிறைய ஃபேமஸான ஆளுங்க இன்டர்வியூலாம் கேளுங்க, அது என்னவோ தெரியலங்க, எனக்கு இதுல ஒண்ணுமே இல்லை, கட்சியில போய் எங்கன்னா இமாலய மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்களும் அதுக்கு மேல ஃபேமஸ்னா ரொம்ப இஷ்டம் இல்ல கிறிஸ்தவ வட்டாரில். இப்போ இப்படி நான் தான் ராஜா. இதுல யோசேப்பு கத்துக்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பார்வோன் சொல்லிட்டான், நீ எல்லாத்துக்கும் தலைவன் அதிகாரி, ஆனா உனக்கு மேல நான் இருக்கிறேன், மறந்துடாது. அந்த ஆங்கிளையும் பாருங்க. உங்களுக்கு மேல யாரு இருக்கிறா? அப்ப எப்படி ஊழியம் செய்யணும்? அடங்கி செய்யணும். கர்த்தருடைய பலத்த கரத்துல அடங்கி இருந்தால், 1 பேதுரு 5:6 என்ன தூக்கத்துல இருந்து எழுப்பினாலும் நான் சொல்லிடுவேன், கர்த்தருடைய பலத்த கைகளுக்கு நீ அடங்கி இருந்தால் என்றா ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துகிறார். ஆமென். சொல்லுவீங்களா? அப்போனா நீங்க பெரிய சீனியர் ஆளா ஆயிட்டு ஊழியத்திலே இருந்தாலும் உனக்கு மேல தேவாதி தேவன் தான் உன்னுடைய பாஸ். நீ பாஸ் இல்ல. உன்னை வணங்க அழைக்கப்படல, அவரை தான் வணங்கணும். உனக்கு டிசிஷனும் தீர்வும் நான் கையில கொடுத்திருக்கிறேன், கனத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா நீ ராஜா கிடையாது. அதை மறக்க கூடாது. எந்த ஊழியக்காரர்களோ கர்த்தருடைய வேலை செய்யற எந்த விசுவாசிகளுக்கும் நான் சொல்றேன், we should not forget that we are here to serve Christ. அவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், சீஷராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, சீஷர்களை உருவாக்கத்தக்கதாய். ராஜாவின் மகள் தான் நீங்க, ராஜாவின் மகன் தான் நீங்க, ராஜாவாகல. சோ அந்த ஆங்கிள்லயும் நீங்க இந்த வெளிப்பாடை புரிஞ்சுக்க வேண்டும். கர்த்தர் என்னதான் உயர்த்தினாலும் தாழ்மையை விட்டுறாதீங்க. இன்னும் உங்க பாதை எங்க நிக்குது? தரையில தான் நிக்குது, பறக்கல.
இதுதான் நிறைய பேருக்கு போயிடுது. அழகா உயர்த்துறாரு, ஆனா என்ன பண்ணிடுறாங்க, தெரியாம பறந்துடுறாங்க போல. அப்புறம் ஆண்டர் புஷ்ன்னு ஊதுனா கீழே விழுந்துறாங்க. ஏன்னா ஏர் ரொம்ப தின்னுங்க. படிச்சிருக்கீங்களா சயின்ஸ்ல? காத்து ரொம்ப தின்னு, ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தா அப்படின்னு கடவுள் ஊதினாலும் டமாலு விழ வேண்டியதான் கீழே. ஸோ அதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? கடைசியில பாருங்க, யூ ஷுட் பி அந்த வசனம் 1 கொரிந்தியர் 1:31 எழுதி வச்சுனா, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். Let the one who boast may boast in Christ. நம்மளை மேன்மை பாராட்டவோ கர்த்தர் நம்மளை அழைக்கலை, நம்ம அவரை மகிமைப்படுத்தவும் மேன்மை பாராட்ட தான் நீங்க இருக்கிறோம். கடைசியில அவருக்கு ஒரு பேர் வச்சார் பாத்தீங்களா, ராஜா. அங்கதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை இன்னைக்கு மாத்த போறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பேரை வைக்க போறார். அது நீங்களே உங்க பக்கத்துல எழுதிக்க. உங்க பேர் என்ன லிண்டா, இது ஆம்பளை பேரை போய் சொல்லிட்டீங்க கடைசிலன்னு சொல்லாதீங்க. அந்த அர்த்தத்தை கேட்டீங்கன்னா ஆம்பளையா அப்படின்னு இருப்பீங்க. ஆம்பளை பேரா இருந்தாலும் இவ்வளோ ஒரு நல்ல அர்த்தம் இருக்கேன்னு. அவர் பேர் என்ன வைக்கிறார் எகிப்து ராஜா? சாப்பத். ஆனா இங்கிலீஷ்ல ஜெஃபனத். அப்படி என்றால் எகிப்திய மொழியில அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன் தேவன் ஆகிய கர்த்தர் பேசுகிறார், ஜீவனோடு இருக்கிறார். The God speaks and lives. எழுதிக்கோங்க. ஜெஃபனத் பனேயானா. எனக்கு பாருங்க, இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து அந்த பேர் ஏதோ ஒரு லெவல்ல போயிட்டு இருக்குது எனக்கு. God speaks and God lives. இதை யார் அறிக்கை செஞ்சா? யோசேப்பு அறிக்கை செஞ்சான். ராஜா எப்படி நேபுகத்நேசர் அந்த எரிஞ்சிட்டு இருந்த ஷாத்ராக் மேஷாக் அந்த அக்னிக்குள்ள, நான் ஒருத்தரை பாக்குறேன். யாரா அவரு? 4வது ஒருத்தர். அவரை பார்த்தா தேவனுடைய குமாரன் மாதிரி இருக்கான். நீ உங்களை பார்க்கிற உன் சத்ரு கூட உன்னை பார்த்த நிமித்தம் இயேசுவை அறிவிப்பார்கள். ஆமென். கரங்களை தட்டுங்க. Because they are going to meet you, they will proclaim the name of Jesus. ஆமென். இயேசுவை அறிக்கை செய்ய போகிறார்கள் உங்களை பார்த்து. ஏன்னா யாருக்கோ தேவை, நீங்க தேவை, அவங்க தேவை, அவங்க தேவை, நீங்களும் தேவை. எதுக்கு? உங்களை பார்க்கிறவங்க they want to meet Jesus through you. ஆமென். இயேசுவை உங்கள் மூலம் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். வத்தலையில மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கா ஃபுல்லா. ஏன்னா இனி உங்க பேர் என்னது? 2வது ரதம் கணத்தை மட்டும் கொடுக்கல, 2வது அந்த ரதத்துல உங்களுக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறார். அந்த பேர் என்ன பேருனா, என் தேவன் பேசுகிற தேவன், என் தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். பேசுகிற தேவன் என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் அப்பம். ஸ்டார்விங் லேண்டுக்கு ஜோசப் என்ன சொல்லி கொடுத்தான்? சேத்துவை உனக்கு மன்னா அப்படியே கிடைக்க போகுது. அப்ப மன்னாவே இன்ட்ரடியூஸ் ஆகல, யாத்ராகம்லதான் ஆகுது. இவர் அட்வான்ஸா என்ன பண்றாரு? சேர்த்து வைக்கிறாரு. இன்னைக்கு வார்த்தையை சேர்த்து வைங்கள். அந்த வார்த்தை உங்கள் பஞ்ச காலத்துல உங்களை பிழைக்க வைக்கும். வார்த்தையை எடுத்து இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணுங்க. இன்னைக்கு எதுக்கு தெரியுமா சேவ்னு சொன்ன? இதான் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்க. பஞ்ச காலத்துல இந்த வார்த்தை தான் உங்களை பிழைக்க வைக்கும். ஆமென். அவன் அறிக்கை செய்தது மட்டும் இல்ல, அந்த ஸ்டார்விங் லேண்டுக்கு அவன் என்னவா இருக்கிறான்? இப்போ யோசேப்பு என்னவா ஆயிட்டான்? ஒரு சொல்யூஷனா மாறினது மட்டும் இல்ல, அடுத்த 7 வருடங்கள் அவங்க திருப்தியா சாப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் இத 2வது ரதம்னு கீழ்படுத்திடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை பவுல் எப்படி கூப்பிட்டார்? முதல் ஆதாம், அப்புறம் செகண்ட் ஆடம். இன்னைக்கு அதுவும் அதே செகண்ட் ஆடம் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார் தெரியுமா? இந்த பஞ்ச வறண்ட பூமிக்கு ஒரு அப்பமாய் வந்தார். அது மட்டும் இல்ல, அப்பமாய் மட்டும் வரல. He was not only a food, he also came to restore your life. உங்கள் ஜீவனை மீட்டு கொள்ள இயேசு கிறிஸ்து வந்தார். அவரே அப்பம், அவரே ஜீவ நதி, ஜீவ தண்ணீர். He's come to save and give you eternal life. இயேசுவை அறிக்கை செய்யாம நம்ம இருக்க முடியுமா? இந்த 2வது ரதத்தை பத்தி அவளை லேசா நம்ம எடுக்க முடியாது. He is the second man. Amen. The second man in the second seat is no one else but Jesus Christ. அவருக்கு மேல இருக்குது ராஜா ஒருவரே. இன்னைக்கு அவரோட வலது பாரிசத்துல இயேசு உட்கார்ந்து உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்மணியை போல பார்த்து கொண்டே இருக்கிறார். இமை அசைக்காமல் என் பிள்ளைக்கு என்னென்ன தேவை என்று பார்க்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்காக தயவு செய்து கையை தூக்காம
உங்க பிடிவாதத்தின் நிமித்தம் வர்ஷிப் பண்ணாம இருக்காதீங்க. நீ உருவாக்கப்பட்டதே தேவனை ஆராதிக்கதான். ஆமென். வார்த்தை அறிக்கை செய். பிடிவாதம் வந்ததுனால அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்குள்ளதான் இருந்திருக்கிற. என்னுடைய பிடிவாதம் தான் என்னோட க்ரோ பண்ணவில்லை, என்ன ஸ்டாப் பண்ணிடுச்சு, என்ன சிட் பண்ணிடுச்சு, என்ன யோசிக்க வச்சு. முடங்கடிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்துல பலன் கொண்டு எழும்ப வேண்டுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். So the second seat is nothing but God's seat. இனி கர்த்தர் அவருடைய இடத்தை உங்களுக்கு தருகிறார். ஆமென். அவர் அன்னைக்கு சிலுவையில போலனா இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அவர் சிலுவையில போய் நின்னனால இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கரங்களை தட்டி நம்ம ஜெபிப்போம். ஆமா, எழுந்து. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் விசுவாசத்தோடு, விசுவாசம் எனக்கு கத்து கொடுத்தபடி விசுவாசத்தோடு நான் ஞானமாய் திட்டமிடவும் விசுவாசத்துடன் நான் கர்த்தருடைய நேரத்துக்கு காத்திருக்கும், விசுவாசத்துடன் தாழ்மையுடன் நான் ஆளுகை செய்து ஊழியம் செய்யும். ஆண்டவரே, நீர் என்னோட பேசினதுக்காக நன்றி. ஞானம் எவ்வளவு